விஜயோடது கேட்டுங்க. ஷார்ட்டா முடிச்சிட்டா அப்படி. ஆமா, ஒரு விகடன் ஃபங்க்ஷன் ஆகட்டும், இது ஆகட்டும், எல்லாமே ஷார்ட்டா பேசுறாரு ரொம்ப. அதுல டிஎம்கே அடிச்சாரு, இதுல டிஎம்கே அடிக்கவே இல்லையே. எந்த இஷ்யூ பத்தியும் பேசவே இல்லையா, ஜஸ்ட் அந்த மும்மொழியை பத்தி பேசிட்டு அப்படியே விட்டா. அப்படியே நிறைய இஷ்யூஸ் இருக்கு, எதை பத்தியுமே பேசவே இல்லையே. நீங்க அவர்கிட்ட ஏன் அவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? அது கரெக்ட் தான் ப்ரோ. நான் வந்து யூடியூப்ல தம்ப்நெயில் தான் பார்த்தேன், நான் வீடியோ பார்க்கல. எனக்கு என்னன்னா அது பஞ்ச் டைலாகா இல்லை நெஞ்சு டைலாகா அதுதான் தெரியணும் உங்ககிட்ட இருந்து. என்னங்க என்ன? இல்லை, நான் வந்து ஸ்பீச் பார்க்கல ப்ரோ, நான் வெறும் தம்ப்நெயில் தான் பார்த்தேன் யூடியூப்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், விஜய் பேசுனது பஞ்ச் டைலாகா இல்லை நெஞ்சு டைலாகா, அது நீங்க சொல்லுங்க. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? எனக்கு புரியல. எனக்கு என்ன பட்ஜெட்டால நெஜிட்டால எது சொல்லி சீமான் அது நடுவில் பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சு ப்ரோ? வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்க? இல்லை ப்ரோ, நான் அந்த வீடியோ பார்க்கல. சரி, அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு அது ஒரு சிம்பிளா கேட்டேன் ப்ரோ. அதான் அவர் பேசுனது பஞ்ச் டைலாக்கா இல்லை நெஞ்சு டைலாக்கான்னு கேட்டேன். ப்ரோ நீங்க சொல்றதே புரியல ப்ரோ. ஏன் புரியலங்க? கரெக்ட் தான், என்ன சொல்ல வரீங்க புரியல. இல்ல, நெஞ்சு டைலாக்னா எனக்கு புரியல, அது என்ன சொல்றீங்க? நெஞ்சு டைலாக்னா என்ன ப்ரோ? அவர் இப்போ அவர் விஜய் பேசல விமர்சனம் வந்துச்சுல்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி பேசினாரா இல்ல ஆடியோ லான்ச்ல பஞ்ச் டைலாக்? ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஸ்பீச்சா தான் இருந்துச்சு. ஓகே 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 ப்ரோ, ஓகே. இன்னைக்கு ஃபுல்லா அரசியல் ஸ்பேஸ் தானா ப்ரோ? இல்ல, எனக்கு தேவையில்ல. நம்ம இன்னைக்கு கமெண்ட்லாம் போடலையே, நமக்கு அவசியம் இல்லை. நீங்க பொறுத்திருக்கு. ஓகே ப்ரோ. ஐயப்பா நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? ஆப்கானிஸ்தானுக்கு யாரு கூட ஐயப்பா? ஆஸ்திரேலியாவோட. சரியான மேட்ச் ப்ரோ நாளைக்கு. சூப்பரா இவ்வளவு அடிச்சிருக்காங்க. ஆமா, அடிக்க மாட்டாங்க. 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் போனது பார்த்தா அவ்வளவு முடிச்சிருவானுங்க, 150 200 தொடர்றது பெரிய விஷயம் நினைச்சேன். பார்த்தா 300 அடிச்சு வச்சிருக்கானுங்க. சரி இவனுக்கு அடிச்சிருவான்னு நினைச்சேன், இவனுக்கு என்னடா முடிச்சு சொல்றானுங்க கடைசியா. சரி, சரியான இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிட்டே. ஆப்கானிஸ்தான் 250 அதனாலே அவனுக்கு கொஞ்சம் யாரு ப்ரோ மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க? ஜாத்ரானா இல்ல ஓமர் ஜாயா? ஜாத்ரான் தான். ஓமர் ஜாய்க்கு ஏதாவது பண்ணிருக்கலாம், 5 விக்கெட் எடுத்து கொடுத்து கரெக்டா முக்கியமான டைம்ல எடுத்து கொடுத்தாங்க. அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் கேளுங்க. என்னது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்ல இருக்கானுல? எனக்கு ஆப்கானிஸ்தானை கேட்கலைங்க, வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க. இளைய தளபதி என்ன ப்ரோ அதே கேள்வி திருப்பி கேட்கலாமா? ரொம்ப இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, எல்லா டாபிக்கும் ரொம்ப டீப்பாலாம் போக முடியாதுல்ல. மீட்டிங்கள் போக போக இன்னும் நிறைய நாள் இருக்கு, 1 வருஷம் இருக்கு, நிறைய இடங்கள்ல பேச வேண்டியது இருக்குது. எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா பிடிச்சது என்னன்னா, அவரோட ஸ்பீச்ல அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத எப்படி பேசினாருங்கிறதா. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் 2 இது ரொம்ப கத்தி பேசினாரு. அது வந்து அவர் ஸ்டைல் கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு மாதிரி ரொம்ப லவுடா இருந்துச்சு. அவர் சொல்ல வர பாயிண்ட் கூட சில டைம் மிஸ் பண்ணாரு. இன்னைக்கு வந்து இந்த இந்த மாடுலேஷன் சூப்பர், அழகா பொறுமையா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நின்னு நிதானமா பேசினா. அப்படி இன்னுமே சொல்றேன். இல்ல எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். என்னன்னா
அவர் இன்னும் என்ன பேசியிருக்கணும்னா, கட்சி கொள்கைகள், தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும், நிர்வாகிகள் எப்படி நடந்துக்கணும், இருக்கிறது இது பாருங்க, இதெல்லாம் ஓப்பனா உடைச்சு பேசும். இப்ப மாநாட்டுல அவர் பேசின பேச்சு இருக்கு, அதுக்கப்புறம் ம், வேலூர்ல அவர் பேசின பேச்சு இருக்கு, இன்னைக்கு அவர் ஆ, பேசின பேச்சு இருக்கு. இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 தான் அவர் ஆமா, பேசியிருக்காரு இது வரைக்கும். அந்த 3க்கு ஆமா. மார்க் போடணும்னா நீங்க எதுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க அதை சொல்லுங்க. மார்க் இல்லையா? அவர் வந்து இன்னுமே ஓப்பனா அடிக்க நானே முடியாதுயா. சொல்றேன், இல்லையா? அது நீ மாநாடு பேச்சு தான் பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய க்ரௌடுக்கு உனக்கு ஓகே வந்து இனிஷியல் ஸ்பீச் நெக்ஸ்ட். கன்னி பேச்சு தான் பெரிய ஸ்பீச்னு சொல்லலாம். ஐ திங்க் ரெண்டாவது வந்து இது எனக்கு சொல்லுவேன், விகடனோட இது எனக்கு பெட்டரா பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு பேசுனது. ஏன்னா ஆனா பட் இது 3மே 10 அப்படின்னு என்னன்னா கேட்டீங்கன்னா இல்ல இல்ல அதுதாங்க சொல்லு. அதுதாங்க சொல்றோம். அதான் வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னா நம்ம விஜய் சைட்ல இருந்தே பேச முடியாது. எப்பயுமே அவருக்கு ஆதரவாகவும் அவர் இல்ல அண்ணன் பேசுவாரு, அடுத்து பேசுவாரு, அடுத்த மீட்டிங்ல பாருங்க, அது கிடையாது. இன்னொரு அவரே இல்ல சொல்லிட்டாங்க, இரு அவங்களே நான் சொல்லிட்டாங்க, சொல்றேன், 62 வாரம் முடிக்கலையே. இருக்கும், 62 வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 62 வாரம் தான் இல்ல இருக்கு நான் அப்படின்னா முடிக்கவே இல்லையே. அப்படிங்கும்போது இல்ல முடிக்கலையே இல்லையா? நான் சொல்லி பேச விட்டா தானே என்ன மேட்டர்னா, இப்ப இதெல்லாம் 10மா அப்படின்னு கேட்டா சத்தியமா 10. அவர் வந்து இன்னுமே ரொம்ப கால்குலேட்டிவா அரசியலுக்குள்ள இறங்கியாச்சு. டிஎம்கேனா டிஎம்கேன்னு சொல்லணும், பிஜேபினா பிஜேபின்னு சொல்லணும். அதான் அரசியல். ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. நீ டிஎம்கேயும் பிஜேபியும் நேரா விஜய்ன்னு சொல்லி தான் பேசுறாங்க. யாரோ ஒருவர் புதிதாக கட்சி அப்படி பேசுறது இல்ல. நேரா விஜய்னா விஜய்ன்னு சொல்லி தான் பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ இது அப்படியே பூடகமா மத்தியில் இருப்பவர்கள் இல்ல இந்த நம்ம கொள்கை எதிரிகள் இல்ல கொள்கை இல்லாத எதிரிகள் இப்படி எல்லாம் வந்து இன்டைரக்டா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. யூ யூ கோ அட்டாக் டைரக்ட்லி. ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் தட். ஒரு கார்த்திக் ரவிவர்மா வந்து டிஎம்கே பிடிக்கலன்னு நேரா சொல்ற அப்படி. அதை வந்து உட்காந்து இது பண்ணி பூசி மொழிகி ஆளுங்கட்சி அப்படிலாம் இல்லை. ஏங்க டிஎம்கே தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத நீ நேரா அட்ரஸ் பண்ற. இப்போ ராபின்சன் வந்து எனக்கு டிஎம்கே பிடிச்சிருக்கா, டிஎம்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு நேரா அட்ரஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஐ திங்க் இன்னுமே அதை ஷார்பன் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு எல்லாரும் நினைக்கிறத அவர் பேசணும்னு அவசியம் கிடையாது. இவனுக்கு சும்மா பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை எல்லாரும் நினைக்கிறது பேசினாதான் ப்ரோ எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் நினைக்கிறது நான் பேச மாட்டேன். எல்லாரும் நினைக்கிறது பேச வரல ப்ரோ. நீங்க ஆக்சுவலி நீங்க பேசுங்க ப்ரோ. நீங்க எல்லாரும் இல்ல பயப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? எல்லாரும் நினைக்கிறத அவர் பேச மாட்டாரு அப்படின்னா எல்லாரும் நினைக்காத பேசாத போது எல்லாரும் கார்த்தி நீ அவர் பேசவே விட மாட்டீங்க. அது அப்படிதான் குறுக்க வருவான். இல்ல ரபின்சா, எனக்கு என்ன பயம்? எனக்கு இப்ப விஜய் அண்ணனை பத்தி எனக்கு என்ன பயம்? நமக்கு என்ன சீமான் மேல 1000 கருத்துக்கள் இருந்தாலும் ஸ்டாலின் பெரியார் மோடி வாயை திறந்து பேசுறாருல, பேசுறாரா அண்ணாமலை பேசுறாரா? அப்ப இதே சைடுல நம்ம எல்லாருமே பேசுறாங்க. அப்ப அத இவ்வளவு நாளுமே இது 3 டைவர்ஷன். என்ன மேட்டர் தெரியுமா? அவர் எதுக்கு பயப்படுறாரு நான் உனக்கு சொல்றேன் பாரு. என்ன மேட்டர்னா அவரே பயப்படுறாரு, நம்ம எதுக்கு பிரசாந்த் பயப்படுறோம்? இல்ல ராபின்சா உங்களுக்கு சொல்றேன் நானு. என்ன மேட்டர்னா நாம பேசுறது இப்ப பிரசாந்த் பேசுறதுன்னு 1 கோடி பேர் கேட்கறானுங்களா? அது கிடையாது. விஜய் பேசினா உண்மையாலுமே 2 கோடி பேர் கேட்பான். அதுல பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன் பாரு. என்ன மேட்டர்னா நான் உங்களுக்கு வந்து 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அது அண்ணாமலை ஆகட்டும், சீமான் ஆகட்டும், நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா 2 பேரும் பயங்கரமா படிச்சவங்க. ஒரு புக் எடுத்தா கோட் கேட்டீங்கன்னா அந்த கோட் சொல்லுவார். கரெக்டா சீமான் சொல்லுவார், பாயிண்ட் அடிச்சு சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு அரசியல் சாசன சட்டமோ இல்ல ஒரு டேட்டாவோ கேட்டீங்கன்னா அண்ணாமலை கரெக்டா டப்புன்னு எடுத்து அடிப்பா அப்படி. சோ இது வந்து அவங்க வந்து அதுலயே ஊர்றாங்க. இவர் இப்பதான் ஊற ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப என்ன மேட்டர்னா உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு நொறுக்குனா டேட்டாவா ஃபேக்சுவலா தப்பா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படான்ட்டு உட்காந்துருக்கானுங்க. அப்ப என்னன்னா அதை பெருசா அதுக்கு அதனால ஜான் ஆரோக்கியம் வச்சிருக்கீங்க, ஆதவர்ஜுனா வச்சிருக்கீங்க, ஐபாக் இவரு வச்சிருக்கீங்க. இல்ல ராபின்சா, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன மேட்டர்னா ஆரோக்கிய சாமியோ ஆரோக்கியம் இல்லாத சாமியோ இவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஆமாங்க சொல்றேன். சும்மா அட்வைசருக்கு என்ன ஈரவங்காயம் தெரியுங்க? பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி? ஒண்ணும் தெரியாது. அப்பனா அவரு போட்டி போட்டார ஜெயிச்சிருக்கணும்ல. ஏங்க எல்லாம் அன்னைக்கு வந்து திமுக வந்து 2020 வந்து அவ்வளவு ஆன்டி இன்கம் வச்சுங்க. இல்லைங்க, பிரசாந்த் கிஷோரை வந்து காங்கிரஸ் கால பார்த்தாரு உத்தரப்பிரதேசத்துல. அதெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க அந்த டேட்டாலாம். ஓகே ரைட்டு விடுங்க. ஒரு
இல்ல இல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல அவ்வளவுதான். இல்ல இல்ல கார்த்தி, என்ன மேட்டர்னா இவங்க இந்த அட்வைசர் அப்படின்ட்டு வர்றவன் பூராமே வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் கேட்டோம்னா அப்புறம் நாம அரசியல் இல்லைங்க பண்ண வேண்டிய இப்போ அவசியம் கிடையாது. எனக்கு 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 இல்ல இல்ல எனக்கு என்ன என்னோட பிரசாந்த் கேள்வி என்னன்னா அட்வைசரு ராமச்சந்திரன் அவர் சுமாரியா சொல்றது பாத்தீங்களா இல்லையா? சுமாரியா தோனி அப்புறம் ஓ இரியா 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 நீ எப்படி தோனிக்கு கொத்தடிமையோடு அப்புறம் பேசுவ என்னைய அப்புறம் என்ன சொல்லணும். நீ சொல்லு சொன்ன சொல்லு. மாதிரி இப்போ என்னங்க நான் ஒரு ஃபேக்சுவலா ஒரு பிரசாந்த் திமுக கிட்ட ஒன்னே ஒண்ணு திமுக கேட்டேன். காரன் என்ன என்ன பிஜேபி கேட்டேன்? கார்த்தி சொல்லு திட்டுறான் இல்ல கார்த்தி. இல்ல அவர் சொன்னதுல இல்லைங்க இருந்து ஒரு கேட்டேன். திமுக அவர் என்ன காரன் சொல்றாரு, பிஜேபி நம்ம திட்டுறான். சீமான் மேல கருத்து இருந்தாலும் இல்ல நம்ம பிஜேபி திட்டுறானோ அண்ணாமலை திட்டுறானோ அண்ணாமலை பேசுறாரு, ஓகே அவர் ம் சென்ட்ரல் பேக்கப் இருக்குப்பா. யோ நாம் தமிழர் ஒரு நாள் ம் ஜெயிச்சதே இல்ல, புடிச்சு பெரியார் ம் திட்டுறாரு. ம் உங்களுக்கு திட்டு உங்களுக்கு தானே படைபலம் இருக்கு, இல்ல ரமேஷா, கோடிக்கணக்கான இங்க அதுதான் ஆளுங்க நான் இருக்கிறாங்க, சொல்றேன். ஒரு லீகல் டீம் இல்ல இருக்கு. ரமேஷா, மேட்டர் என்ன தெரியுமா? எதிர்கால இருக்கிறவங்க இல்ல ஆதவர்ஜனா டிஎம்கே அட்டாக் ஒரு பண்றாரு, விஷயம் சொல்றியா? பிரசாந்த் ஒண்ணு கிஷோர் ஆதவர்ஜனை பத்தி ஒண்ணு சொல்றியா? அவர் முதல்ல கோர்வையாவே பேச மாட்டாருயா. அவர் வந்து யோசிக்கிறது இங்கிலீஷ்ல தான் பேசுறாருன்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீ நல்லா பாரு. நான் வெறுத்துட்டேன். நான் இங்கிலீஷ் ஒரு 15 நிமிஷம் பார்த்தேன். நான் ப- நான் நான் இப்படி பேசுங்க பிரசாந்த், ஓப்பனா அடிச்சு இப்போ பேசுங்க, நீ அவ்வளவுதான். இரியா அதுக்கப்புறம் திமுக அடிப்பாரியா சும்மாரியா என்ன நீ என்ன பெருசா பேசிட்டு இருக்க இரியா ஐயோ உங்களை என்னையா அடிக்கிறதா 2026 வேலையை அவர் ஸ்டாலின் இல்ல பிரசாந்த் வந்து உனக்கு எல்லா உனக்கு தரப்பும் குழு குழுன்னு அடிச்சிருக்காரு. இருக்கும் அதுதானே. இல்ல இது ஏடிஎம்கே சைடுல 8 வழி சாலையில எதிர்த்தாரு, அப்புறம் 6 வழி சாலை அதிர்த்தாரு. இல்ல 8 வழி சாலையில இருக்குல்ல, எடுத்து பாரு. வரட்டு அதுல என்ன மேட்டர்னா 8 வழி சாலை தேவை, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் எதிர்த்த. ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி நிலத்தை பிடுங்க கூடாது. ஆனா 8 வழி சாலை வந்து தேவை, இன்னைக்கும் தேவை, எப்பவுமே தேவை. ஏர்போர்ட் நிச்சயமா தேவை. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கிறத மேட்ரு. அவ்வளவுதான். இது நீங்க சொல்லுங்க பிரசாந்த், அந்த ஆதவர்ஜனை ஆதவர்ஜன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சி ஹி வாண்ட்ஸ் டு பி ரெலவெண்ட். அவ்வளவுதான். பணக்கார பையன், அவ்வளவுதான். அம்பேத்கருங்கிறாரு, அடுத்தது வந்து பெரியார் அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் பக்கத்துல போறாரான்னு தெரியல. அவர் வாழ்ற வாழ்க்கைக்கும் அவர் எங்காவது போய் அதெல்லாம் இறங்கி பார்த்தாருன்னா கூட தெரியாது. சீரியஸா இதான் ஆதவர்ஜனா, இதான் உண்மை. சரிங்களா? ஸோ அவர் உண்மையாலுமே சப்போர்ட். எனக்கு வந்து பர்சனா அவர் ரொம்ப பிடிக்குது. லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஒரு 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 பர்சனலா, ஒரு நார்மல் பர்சனா ஐ ரியலி லைக் இஸ் சின்சியாரிட்டி. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா ஒரு பொலிட்டீஷியனா இஸ் அ வெரி வெரி இம்மெச்சூர் பொலிட்டீஷியன். ஏன்னா பர்சனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமாவளவன் கட்சியிலிருந்து வந்தாரு, திருப்பியும் போய் திருமாவளவன் பார்த்தாரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம். அது ஒரு கட்சியிலிருந்து வெளியே வந்தா கூட எனக்கு இவர் தான் மென்டர் அப்படின்னு போய் பாக்குறதெல்லாம் உண்மையாலுமே சூப்பரான விஷயம். அதுக்கெல்லாம் உண்மையாலுமே அந்த மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி வேணும். பட் தென் அது வந்து ரொம்ப இல்ல இன்னொரு கூட்டம் இதோட கூட்டணியில இருக்கீங்க, ஒரு கட்சியை பத்தி தப்பா பேசுறீங்க, திருப்பி போய் பாத்தீங்கன்னும் போது அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரும்ல. இப்ப நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, இல்ல வெங்கட், அதை திமுக கண்டுக்கலையே. இல்ல வெங்கட், ஆதவர்ஜன ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஏடிஎம்கேவோட இல்ல வைக்கணும். அதுதான் வெங்கட். இவரு இல்ல அது ரமேஷா, ஓகே, அததான் அது சொல்றேன். பின்னாடி இப்போ அந்த அளவுக்கு ஆதவர்ஜனா முடிவு பண்ற அளவுக்கு வந்து ஆதவர்ஜனா 30 வருஷம் அரசியல் இருந்துட்டாரா என்ன மேபி மணி பேக்கிங் இருக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி அவ்வளவுதான். மணி பேக்கிங் இருக்கலாம், சரிங்க. மணி பேக்கிங் தான். இவரு பண்ணையாருன்னு சொல்றாரு, இல்ல இவரே இல்ல பண்ணையாரு இல்ல தான், அது இவரே அததான் இப்ப சொல்றேன் நானு. பணக்காரர் இப்போ தான். யாரு இன்னைக்கு பண்ணையார் ஸ்பீச் எல்லாம் நான் ஒரு மாறாங்க? 10 நிமிஷம் பார்த்தேன் அதே ரமேஷா. இல்லையா ராமச்சந்திரன் நீ ஏன் ஒரு கத்துற அவரே பண்ணையார் யோ, தான். நீ சும்மா இரு. யார நீ வந்து இந்த பண்ணையார் நீ காசு இல்லாம போய் நின்றுவியா? நீ செலவு பண்ணுவாங்க ஏரியால. யார பண்ணையார் சும்மா அவர் சொல்ற பண்ணையாருன்னு. நீங்க தான் பெரிய பண்ணையாரு, அதுக்கப்புறம் தான் இவரு. வேற ஒரு இந்த மன்னர் ஆட்சி, இன்னும் இதை பேசிட்டு இருக்கிற மன்னர் ஆட்சி. இவர் என்ன நின்னு ஜெயிச்சிருக்காரா? எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சிருக்காரா? சொல்லு, ஒரு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிருக்காரா? கட்சிக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன் தான் நீங்க நின்னு ஜெயிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுனாலே நீங்க மன்னர் ஆக மாட்டீங்க, அது முதல்ல புரிஞ்சுக்க. நான் கேக்குறது 3 பேரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறாங்க. அவர் இருந்தது நான் தான் அடுத்து எப்படி தோனி எப்படி ஃபேமஸ் ஆன மாதிரி நான் வருவேங்கிறாரு. இந்த பிரசாந்த் கிஷோர் யாரு தெரியுமா? நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அவர் ஹீரோயின் மாதிரிங்க, காசு கொடுத்தா வந்து ரிலீஸ் பண்ணுவாருங்க. பிரசாந்த் கிஷோரோட டெஃபினிஷன் என்ன தெரியுமா? என்னையா சும்மா என்ன காசு வாங்க வேலை பார்த்தாரா? எனக்கு கொள்கை அடிப்படையில் ஏதாவது வேலை பார்த்தாரா? நான் சொல்றியா, பிஜேபிக்கு வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை காங்கிரஸ் வேலை பார்த்தாரு. என்ன கொள்கை இருக்கு? கட்டி பிடிக்காத இருங்கயா. சொல்றீங்க. சரி, பிரசாந்த் கிஷோர் என்ன தெரியுமா? இந்த சைட் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர் போறதுக்கு உத்து பாக்குறதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வருவீங்க. என்ன ஐயோ தண்ணி வராம போயிட போகுது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து ஒருத்தனை கூட்டிட்டு வருவீங்க. அவனை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க டேங்க் வைக்கிறோமோ அது பக்கத்துல தான் காமிப்பான். சத்தியமா இதுதான் காமிப்பான்.
அது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே அங்க கொண்டு கையை கொண்டு போய் வச்சு போர் போட்டா தண்ணி இருந்தா வரும், இல்லைன்னா வராது. இவ்வளவுதான். இதுக்கு அவனுக்கு 1500 கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் வந்து சொம்ப சுத்துவான், இதெல்லாம் சுத்தி போட்டு பாத்தீங்கன்னா பாருங்க 200 அடியில எங்க சைட்டுக்கு வந்தான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா போடுங்க வந்துடும் அப்படின்ட்டு போயிட்டான். அவனுக்கு வரும்னு நம்பிக்கையே இல்லை. நான் வீட்டுக்கு போயிடுச்சு, பார்த்தா இது 70-75 அடியிலே தண்ணி வந்துருச்சு. இவனுக்கு தண்ணி வந்ததே தெரியாது. நைட்டு வர்றான், தண்ணி எல்லாம் ஓடி போர்லாம் கழட்டிட்டு போயிட்டானுங்க. என்னங்க தண்ணி வரலையா அப்படிங்கிற. டே தண்ணி ஓடி இருக்குது பாடுறா. ஏண்டா உனக்கு எத்தனை அடியில தண்ணி வரணும்னு கூட தெரியாது, ஆனா உனக்கு 1500, அவனுக்கு 2000 ரூபா. இதுதான் பிரசாந்த் கிஷோர். கோடி கணக்குல 300 கோடி கொண்டு வர சப்புன்னு இருக்கு. 1500 ரூபாய்க்கு பிளம்பரை இப்படி பேசிட்டீங்களே, இது நானே பரவாயில்லங்க. அதை விட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ பிரசாந்த் கிஷோர். இந்த ஒரு வீடியோ ரீல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெயின், இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து நிற்கும் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சப்வே. அப்போ ஒருத்தர் வந்து ஓடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பிடிப்பா. அப்படி அப்புறம் ட்ரெயின் போறப்போ தள்ளுற மாதிரியே பாத்தீங்கன்னா போட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு பவுடர் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா தள்ளுதல். இவன் தள்ளுற மாதிரியே இருக்கு. நீ தூரத்துல இருந்து பார்த்தா இவன் தள்ளி தான் ட்ரெயின் போகுது அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரெயின் போகுதுடா டே, நீ அங்க தள்ளுற மாதிரி ஆக்டிங் பண்றடாங்கிற மாதிரி. அதுதான் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோருக்கு இன்னைக்கு அவனாசியில என்ன பொலிட்டிக்ஸ் தெரியும்? அந்த ஆளை கூப்பிடு, நான் பேசுவோம். இல்ல இவர் வந்து அடுத்த தோனி மாதிரி பிரபலமா போறாரு. ரொம்ப சிம்பிள். நான் எங்க தொகுதி எடுத்துக்கிறேன். அவனாசி இங்க எஸ்எம்ஆர் ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் எந்த ஜென்மத்துக்கு எஸ்எம்ஆர் ரவி எவன்னு தெரியவே போறது இல்ல. கலைஞருக்கு எஸ்எம்ஆர் ரவி தெரியும், ஜெயலலிதாக்கு எஸ்எம்ஆர் ரவி தெரியும். என்ன பெருமானூர் எங்க இருக்குன்னு தெரியுமா? விவசாய படுகொலை பத்தி தெரியுமா? என்ன தெரியும்? சும்மா ஸ்ட்ராட்டஜின்னு. அன்னைக்கு உண்மையாலுமே திமுக அட்வான்டேஜ். அவங்க வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சில வந்தாங்க. அன்னைக்கு ஆட்சி மாற்ற தேவை இருந்துச்சு பிரசாந்த், இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அத ஒத்துக்கணும். ஒரு 5% பூஸ்டா இருக்கலாம் பிரசாந்த் கிஷோர்ங்கிறது. அதுக்காண்டி வந்து திமுக பிரசாந்த் கிஷோர் இருந்து அவர் கொடி நட்டினம் காட்டிட்டு திமுக ஜெயிச்சது அதெல்லாம் கிடையாது. திமுகனால ஜெயிச்சது. அது சும்மா அந்த ரயில தள்ளுற மாதிரி போர் ஓடுற மாதிரி பிரசாந்த் கிஷோர் இருந்தார். இவ்வளவுதான். நல்லது என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் அட்வைசரா இல்லாத வரைக்கும் நல்லது. இன்னொன்னு எனக்கு அதுலதான் எனக்கு சீமானன்லாம் ரொம்ப பிடிக்கும். நீ என்னமோ பேசியா, நீ என்ன வேணா அவரை வந்து நீ மோசம் பேசு, அது பேசிட்டாரு. ஆனா அந்த கொள்கையும் அந்த கட்டுக்கோப்பு உருவாக்குனது அவரு, அந்த ஃபார்முலா உருவாக்குனது அவரு. நீ ஒன்னு உருவாக்கி அவங்களுக்குள்ள வந்து ஒரு பேசிக் மேனரிசம். இன்னைக்கு வந்து நீ நாம் தமிழர் கட்சி மீட்டிங் போனீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சோடனே குப்பையெல்லாம் பொறுக்கி ஒரு பேக்ல போட்டு சேர்லாம் அடிக்க வச்சு தான் போவாங்க. நீ அங்கிருந்து வருது கொள்கை. நீ தப்பு அவங்க பண்ண தப்பு, அவங்க தவறு பண்றது இல்ல. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கு ஜி. இல்ல வெங்கட், அதுதான் சொல்றேன். அவங்களோட எல்லா நல்லதையும் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1,00,000 தப்பு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு வந்து 2015 வெள்ளம் நான் உட்காந்து அவங்க சப்பாத்தி வச்சிருக்கிறேன். இங்க உட்காந்து எல்லாரும் அவனாசிலுக்கு வந்து சப்பாத்தி தைச்சோம். 55,000 சப்பாத்தி தைச்சாங்க. ஆர்எஸ்எஸ்ல எல்லாம் சேர்ந்து உட்காந்து 55,000 சப்பாத்தி தைச்சு மெட்ராஸ்க்கு அனுப்பணும். ஸோ கள அரசியல்லாம் அவங்க பண்றாங்க. தப்பு நீ பேசு, அது கண்டிப்பா டிபேட்டபிள். 1000 தப்பு பண்றாங்க. எல்லா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்ற எல்லா அமைப்புகளும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்ற எல்லா கட்சிகளும். அப்போ ஒரு கட்சி உருவாகுது, ஒரு ஃபார்முலா உருவாகுதுன்னா அது ஒரு தலைவனோட மனசுல இருந்து உருவாகணும். அதுல தப்பு கண்டிப்பா இருக்குதான் செய்யும். நீ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி 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 முன்னாடி போகணும். மற்றபடி நீ வந்து என்னன்னா ஒன்னையே அண்ட் இன்னொன்னு மக்களுக்கான பாலிடிக்ஸ இறங்கி அடி, அவ்வளவுதான். இல்ல பிரசாந்த் அந்த 3 மொழி கொள்கை பேசுறாரு. கிண்டலா வந்து ஹேஷ்டாக் சண்டை போறாங்க. சரி அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. சரி வேணா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. அதை சொல்றீங்க. என்னோட பாயிண்ட் இருக்கு உங்ககிட்ட. நான் சொல்றேங்கல, இது இடையில வந்து இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டாங்களா, பெருமையா பேசுறாங்க. இது எப்படி தெரியுமா கார்த்தி சொல்லுவான், சோசியல் மீடியால சினிமா இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இது வந்து மாவட்ட செயலாளர்கள் அண்ட் குறிப்பிட்ட ஆட்களுடைய மீட்டிங் தானே, கரெக்ட் தானே? எல்லா உறுப்பினர்களும் கிடையாது மீட்டிங்ல. மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள், கரெக்ட் தானே? அப்ப அந்த மாநாடு எதை பத்தி இருக்கணும்? எதை பத்தி இருக்குன்னா பொது பிரச்சனை எல்லாம் வந்து கடைசியில் நிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா கட்சியோட கட்டுக்கோப்பை பத்தி தான் அங்க பேசணும். நாம மக்கள் கிட்ட எப்படி போய் சேர போறோம், என்ன மாதிரி கட்சி இது, எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், என்னென்ன விஷயங்களை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும். ஒவ்வொரு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நீங்க எப்படி போய் பேச போறீங்க, நம்ம ஸ்டைல் என்ன, இதைய அடுத்த மாநாடு இருக்குல்ல பிரசாந்த், நான் என்ன சொல்றேன், இல்ல அப்போ நீங்க வந்து மாவட்ட செயலாளர் மத்தபடி முக்கிய நிர்வாகி எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்து ஜெனரல் இஷ்யூ பேசுறதுக்கு எதுக்கு, அவனை ரசிகன் ஆக்குறது எதுக்கு? இது வந்து திஸ் இஸ் நாட் an ஆடியோ லான்ச். இது வந்து ஒரு கட்சியுடைய
இல்ல அத வந்து சொல்றாங்க, நீங்க வந்து அவரை வந்து வெக்கப்பட இல்ல இது வச்சுட்டீங்க இல்ல நீ அப்படிங்களா? அந்த மீட்டிங் முடிச்சுன்னா ஒருத்தன் சேர் கூட போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. டேய் அது நடிகர் விஜய் இல்லடா, நீ சேர் கூட உட்காந்து எங்க 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 தளபதி உட்காந்து சேர்ல ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஆனா கார்த்தி டேய் ஓவர் யூ ஆர் சங்கி கோயிங் டு பிரசாந்த், வார் நீ வித் ஒரு த ட்வீட் கூட தாவேகா பத்தி மோஸ்ட், போடவே இல்ல அவன். அதாவது இந்தியாவிலேயே மிக பழமையான ஒரு ஒரு அரசியல் இயக்கத்தை கூட நீ சண்டைக்கு போக போற. நீ அவ்வளவு பெரிய செயலை வந்து செய்ய போற, நீ ஒரு வருஷத்துல செய்ய போற. அப்ப என்ன பண்ணணும், இங்க வாழை கூர்மையாக்குறதுக்கான வேலையை பார்க்கணும். என்னன்னா, ஏய் நீங்க வந்து 2000 பேர் வந்திருக்கீங்க, என்ன பண்ணணும்? இது விளையாட்டு கிடையாது. இங்க உட்காந்துட்டு இங்க விளையாடுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. இந்த ஜாலியா இருக்கிறதெல்லாம் வேலை கிடையாது. மக்கள் கிட்ட போங்க, உட்காரு, குறைய பேசு. இல்ல, போகும்போது நீங்க சைன் போறீங்க, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ராபின் சார் மோடின்னு இந்த சொல்லு, இந்த கெட் அவுட் இல்ல ஸ்டாலின் இல்ல சொல்லு, ராபின் வாய் சார், திறந்து சொல்லுப்பா நீ. ராபின் சார் இந்த இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும், இஃப் திஸ் இஸ் அ ஜெனரல் மீட்டிங், இங்க வந்து ஒரு 10,000 பேர் கூடுறாங்க, பொதுமக்களும் இல்ல வந்து தன்னுடைய ரசிகர்களும் இல்ல வந்து நம்ம கட்சி உறுப்பினர்களும் கூடுறாங்கன்னா, அங்க யூ டாக் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். நீ நேஷனல் ஸ்டேட் இதெல்லாம் உட்காந்து பேசுங்க. இது என்னன்னா ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் இல்லை. இங்க முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் கூப்பிடுறாங்க. அப்போ என்னன்னா பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா நீங்க பேசுங்க. ஒரு 20% எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, இந்த பொது இஷ்யூஸ் எல்லாம் பேசலாம். நறுக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு, மக்கள் என்னன்னா, மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? டேய் நீங்களாவது எங்க 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 குறையெல்லாம் பேசுங்கடா. ஒரு ராம்நாட்ல ஒரு தூத்துக்குடியில ஒரு பையன் உட்காந்துருப்பான், டேய் யாராவது இல்ல அதான் பிரசாந்த், நீங்க நான் தமிழர் பூத் கமிட்டிங்கெல்லாம் ஒர்க் பண்ணி இருந்திருப்பீங்க, என்னென்ன பேசுவீங்க? உங்களுக்கு கூட்டம் கூடும் போது என்னென்ன பிரச்சனை? சீமான் வந்து அந்த ஏரியால தெரியாது, அப்ப நீங்க உங்க ஏரியா பிரச்சனைகள்லாம் சொல்லுவீங்க, அப்புறம் அதை வந்து எடுத்து பேசுவாரு, அதை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாரு. இன்னைக்கும் ராபின்சா நாம் தமிழர்ல அங்கங்க இலவச சட்ட உதவி மையம் வந்து இன்னைக்கு எங்கிட்டே தான் இருக்குது நாம் தமிழர்ல. நீ வந்து அவன் நீ கட்சிக்காரனா இருக்கணும் இல்ல, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீ போனேன்னா அவன் உனக்காண்டி வந்து நிப்பான். பனை விதைகளை ஃபேமஸ் ஆக்குனது அவங்க தான். பனை விதைகளை ஒரு பெரிய பெரிய பிரசாந்த், எங்க தம்பி போரூர் காரம்பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க இன்னும் இல்ல அதுதான் சொல்றேன் ராபின்சா. பனை விதைகளுடைய முக்கியத்துவத்தை இது பண்ணி இன்னைக்கு வந்து அது ஏதோ ஒரு இம்பாக்ட். இன்னைக்கு வந்து மெரினா பீச்ல வந்து பனைமரம் நட்டு இருக்காங்க. பனைமரம் நடுறதுதான் முக்கியம். ஆனா ரோடு சத்தியமா முக்கியம் கார்த்தி, சத்தியமா முக்கியம். பனைமரம் சத்தியமா முக்கியம். அதுதாங்க எல்லாமே தான் கலந்து இருக்கணும். அரசு இல்ல எந்த அளவுக்கு நீ ஏர்போர்ட் கட்டுறதும் இல்ல, நான் சொல்றேன் எந்த அளவுக்கு எக்கனாமிக் டெவலப் பண்றோம் இல்ல, லெட்ஸ் see. அதெல்லாம் ஓகே, நான் என்ன சொல்றேன், பனைமரத்தை புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்களே, பேலன்ஸ் பண்ணாம எக்கனாமிக்கல் டெவலப்மென்ட் ஒர்க் ஆகாது, எந்த ஸ்டேட்லயுமே ஒர்க் ஆகாது. நீ ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய அதெல்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஒரு ஆளுங்க சீமானு, அதை விட்டுருங்க, அவர் விட்டுருங்க. இல்ல கார்த்தி, இது சீமானு இல்ல கார்த்தி, இது ஜெனரலா சொல்றேன் நானு. நாம வந்து மலைகளை அழிச்சு மரங்களை அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சு மலையும் மரம் என்னங்க அழிச்சுன்னு ஏங்க அதெல்லாம் எடுத்துதாங்க வாழ முடியும். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மலையை அழிச்சு மலையை அழிச்சுன்னு காட்டுல இருந்து மரம் இருக்கும் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, ஓகே ஓகேவா, நீங்க அவிநாசில வீடு கட்டிருக்கீங்க, நீ வீடு கட்டின இடத்துல வந்து மரமே இல்லையா, செடியே இல்லையா, இதெல்லாம் இல்லையா? அப்படிதாங்க வளர்ச்சி வரும், வேற வழி இல்லைங்க. அப்படிதாங்க மனசு வாழ முடியும், அவ்வளவுதான். ஒரு ஆட்டை கொள்றீங்க, ஆட்டை கொண்டு தான் சாப்பிடுறீங்க, ஐயோ ஆடு கொள்ளும் இல்ல ஒரு நிமிஷம் இனி பர்சன்டேஜ், அவ்வளவுதான். இது இனி பர்சன்டேஜ், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க அது முட்டும் போதுல அதை எடுத்துட்டு நீங்க ரோடு போட்ட பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க, நீங்க டோல்கேட் பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஏர்போர்ட் பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க. இல்லையா கிடையாது இல்ல இங்க பாலிசிஸ் தப்பா இருக்கு. இதே அமெரிக்கால நம்மள மாதிரி வந்து அவன் சிமெண்ட் போட்டு வீடு கட்டுறது இல்ல, எல்லாமே மரத்துலதான் வீடு கட்டுறான். நான் பாத்திருக்கியா? அமெரிக்கால எவனுமே எல்லாமே கார்பெண்டர்ஸ் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா மேஸ்திரியே கிடையாது, கார்பெண்டர்ஸ் தான். எல்லா மரத்தையும் வெட்டி எல்லாத்தையும் மரத்தை வெட்டி வீடு கட்டிடுவோமா? பாயிண்ட்டுக்கு வர்றேன் இரு பேச விடு. அவன் மரத்துல தான் வீடு கட்டுறான். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுது தெரியுமா? அவங்க பாலிசி என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த வெட்டுறக்குனே ஒரு மரங்களையும் அந்த அமெரிக்கா வந்து வளர்க்குது அந்த காடுகள்ல. நீ வந்து வெட்டுறப்பெல்லாம் ஒரு பாலிசி என்னன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரீபிளான்டேஷன் வந்து பண்றாங்க. அவங்க வேற எந்த இயற்கை ரிசோர்ஸையும் தொடர்றது இல்ல. அதை கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்கு, அந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்றதுக்கு உலகத்துல அந்த சைக்கிள் பேலன்ஸ் பண்ணவே முடியாது, யாராலையும் முடியாது. அது நடக்கவே நடக்காது. ஒரு நதி வத்திதான் ஆகும், ஒரு காடு அழிஞ்சுதான் ஆகும்.
கார்த்தி அதெல்லாம் வேற வழி இல்ல, எடுத்து அது தயவு பண்ணிதான் செய்து ஆகணும். இல்ல சாரி இல்ல இது சாரி எக்கனாமிக் இல்ல டெவலப்மெண்ட் கார்த்தி கார்த்தி அதை விடு. எடுத்து நீ படிக்கணும். நமக்கு ஒண்ணு தெரியல அப்படிங்கறக்காண்டி அது ஏங்க நடக்கலன்னு அப்படியே ஆயிடாது. வச்சிட்டு இருக்க முடியுமா? எனக்கு புரியல. எனக்கு அப்படியே இல்லையா அப்படி ஒரு காடை நான் என்ன அப்படியே வச்சிட்டு யோ இருக்கலாம், ஒரு மலை அப்படியே வச்சிருக்கலாம். காடு அப்படி இங்க முடியாதுங்க. பாரு அப்படி தேவைன்னா இல்ல. எடுத்துதாங்க ஆகணும். இங்க பாரு நீ வந்து ஒரு அவினாசிலயோ ராமநாதபுரத்துலயோ ஒரு மரத்தை வெட்டினா ஒன்னும் ஆயிடாது. ஆனா ஒரு நீலகிரியிலயும் முன்னார்லயும் மரத்தை வெட்டினீங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸ் நிறைய. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க சொல்ற இந்த நிலச்சரிவுலாம் ஏங்க வர்றது எல்லாம் நிலச்சரிவு ரைட்டுங்க. மட்டுமில்ல ராபின்ஸா ஏங்க 50 மலை. வருஷம் கழிச்சு எனக்கு வர பிரச்சனையை நான் பாக்குறதா, இன்னைக்கு பிரச்சனையை நான் பாக்குறதா? ஐயோ இது எல்லாத்தையும் சேர்த்தாயா பாக்கணும். ஒரு நாடு வந்து எல்லாத்தையும் சேர்த்தாயா ஏன் 50 பாக்கணும். வருஷம் கழிச்சு நான் அதுதாங்க சொல்றேன். இன்னைக்கு வர பிரச்சனை அதுதாங்க மட்டும் பண்ணிட்டு கிடையாது இருக்கோம். கார்த்தி. அதுதான் கார்த்தி பண்றோம். அதுதான் 40 பண்றோம். வருஷத்துக்கு முன்னாடி நாம அதுதான் பண்றோம். பண்ணோம்னா இங்க பாரு அதுதான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு எல்லாம் ரைட்டு. சொல்றேன். இல்ல ரொம்ப சிம்பிளா எல்லாம் சொல்றேன். ரைட்டு. அதுதான் இத யோசிச்சு சொல்றவளுக்கு யோசிச்சு நம்ம வச்சுதான் நம்ம ஒரு நாட்டுல முடிவு எடுக்க சொல்றவளுக்கு முடியுது. நான் சொல்றேன். நான் சொல்றேன் தஞ்சாவூரோட கும்பகோணத்தை விட கோபியை விட பொள்ளாச்சியை விட நீர்வளம் மிக்க ஒரு ஏரியா வந்து நெய்வேலி. நிலக்கரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாலிசி வந்தது. அங்க விளையாத அரிசியே கிடையாது. அவ்வளவு பெரிய ஏரியா அது நெய்வேலி. பாலிசி ஒண்ணு வந்துச்சு நிலக்கரி எடுக்கணும் அப்படின்ட்டு. அவன் ஃபியூச்சரே அழிஞ்சிருது காச்சு. அன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அன்னைக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சீமான் பேச்சு. யோசிச்சுட்டான்னா ஒரு இதெல்லாம் ஏரியாவே சீமான் பேச்சு. அழிஞ்சிருச்சு. அப்ப உங்களுக்கு இல்ல கரண்ட் வேணாமா? ஐயோ இது கரெக்ட் வேணும். கண்டிப்பா வேணும். நீ அணு உலையை வந்து சஸ்டைனபிள் அணு உலைக்கு பேலன்ஸ் பண்ணு. வேற பாலிசிஸ் எடு. நீ பிரசாந்த் ப்ரோ அதுக்கெல்லாம் நிறைய டெஸ்டிங் எடுத்து தான் ப்ரோ அங்க இல்ல பண்ணணும் ராபின் சார் நான் பண்ணிருப்பாங்க. சொல்றேன். ஜஸ்ட் ஒரு விஷயம் இது எல்லா சொல்றேன். இடத்துலயும் பண்ண இல்ல முடியாது நம்ம அன்னைக்கு சர்வை பண்றதுக்கு ஒண்ணு பண்றோம்ல, அது வந்து ஒரு ஏரியாவே அழிச்சிருச்சு ராபின் சார். நெய்வேலி வந்து என்னன்னா நாம இன்னைக்கு பரந்தூர்ல விட 10 ஏங்க ஒரு மடங்கு வளமை. டேம் கட்டினா கூட தாங்க, ஒரு டேம் கட்டினா கூட தான் 4 கார்த்தி அது கிராமம் வந்து அழியுது. அழியும். அது இல்ல ஒண்ணும் இல்ல பண்ண முடியாது. நீ நீ இல்ல உன்னோட அழிவு எவ்வளவுக்கான பிரயோஜனம். நான் என்ன சொல்றேன் உன்னுடைய அதுதான் ஒரு சொல்றேன். யாருக்கான பிரயோஜனம் அதுதான் அப்படி அததான் பார்க்கணும் சொல்றேன் இல்லையா? கார்த்தி. எவ்வளவு உன்னுடைய பேருக்கு பிரயோஜனம் இருக்கும். இல்லையா உன்னுடைய ஒரு அழிவு ஒரு 1000 பேர்த்துக்கான பிரயோஜனம்னா அந்த அழிவு வந்து உத்தமமானது. ஆனா உன்னுடைய ஒரு அழிவு உனக்கு அப்படி மட்டும்தான் அப்படி பிரயோஜனம் இல்லாம அப்படின்னா அப்படி இல்லாம ஆமா எங்க நடந்திருக்கு சொல்லுங்க? அப்படி இல்லாம எந்த வளர்ச்சி திட்டம் நடந்திருக்கே நடந்திருக்கு? கார்த்தி. நான் இதனால அதனாலதான் எங்க சொல்றேன் சொல்லுங்க? நானு. ஏதோ ஏதோ ஒண்ணு யோ சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. இது எவ்வளவு சொல்றது? நிறைய சொல்லையா நிறைய சொல்லையா ஒண்ணே ஒண்ணு. ஒண்ணே ஒண்ணு. யோ நிறைய வேணாம். ஒரு ஒண்ணே வீட் ஒண்ணு. யோ ஒரு வீட்டுல ஒரே ஒரு ஒரே ஒரு கதவுக்கு இந்த சட்டமா அது என்ன சொல்லுவாங்க? கதவுக்கு அந்த இது வரும்ல அது என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க நான் கேட்டது ஒண்ணே ஒண்ணு. அழிவு அதுதான் திட்டம் எக்ஸாம்பிள் வந்ததுனால சொல்றேன் நானு. 5 நிமிஷம் அது சொல்லுங்க. அழிவுக்குனால புரியல சொல்லு. இந்த திட்டம் வந்ததுனால மக்களுக்கு பிரயோஜனமே கிடையாது, இது தேவையில்லாம அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. பிரயோஜனமே இல்லாத திட்டம். நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ இது நான் என்ன சொன்னேன், கவர்மெண்ட் நான் என்ன ப்ராஜெக்ட் சொல்றேன்னா கேக்குறேன். பிராக்டிக்கலா வேற வழி இல்லைங்க. இதெல்லாம் பண்ணிதாங்க ஆகணும். நீங்க வீடு கட்டணும்னா அதுக்கு வந்து மலையை குறைஞ்சுதான் ஆகணும். நீங்க வந்து கிரானைட் போடணும் அப்படின்னா கிரானைட் வந்து எடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் நானும் சரி சொல்றேன். ஆனா இதெல்லாம் பண்ணதுனால அழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நம்ம இல்லையா? மதுரை போ ஒரு ஒரு மதுரைக்கு போ fact- ஒரு fa- மதுரைக்கு போ. ஏங்க அந்த மலையில குடியா இருக்க போறீங்க? அதை பாதி விட்டுருங்க. பாதி மலை இல்ல நீங்க இந்த மலை மட்டும் கிடையாது. இல்ல இப்ப மலையில என்னங்க குடியிருக்கிறவங்க அதனால கேட்காத. பிரச்சனை? எனக்கு புரியல. எனக்கு அதனால யோ என்ன மழை பிரச்சனை? இந்த பெய்யறது மலையை இல்லையா? பார்த்து டெய்லி யோ மழை பெய்யறது இல்ல. மழை பெய்ய மாட்டேங்குது கரெக்டா. எல்லா இடத்துலயும் மழை வந்து கரெக்டா பெய்ஞ்சிருதா? மழை எங்க எல்லா பெய்யும் இடத்துலயும் தெரியுமா? சரியா அது பெஞ்சிட்டு சொல்லு. இருக்கா? இல்ல ஒரு நிமிஷம் இரு. நீங்க வந்து மழை எப்படி இல்லையா ஒரு 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 ஏரியால மழை எப்படி ஃபார்ம் அப்பா ஆகுது? அதுதான் அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். சொல்லு சும்மா அதுதான் சும்மா என்னன்னா, சொல்லு. எனக்கு மழை முக்கியமா இன்னைக்கு வாழ்வாதாரம் முக்கியமா அப்படின்னு கேட்டா யோ எனக்கு மழை இதுதான் இருந்தாதாயா மழை முக்கியம். பெய்யும். மழை இருந்தாதாயா தண்ணி வரும். இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் இருந்தாதாயா இதெல்லாம் நிலத்தடி ஏங்க நீர். ஆமாமாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டோட பேசுறாங்க. 100 இல்ல தமிழ்நாட்டோட அதெல்லாம் ஏங்க பிரசாந்த் 100 ரொம்ப சிம்பிளா ஏங்க கேக்குறேன். 50 வருஷம் தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல வந்து மழை உடைக்காம இருக்கிற கிராமங்களும் இல்லையா மழை பெய்யாம தானே இருக்கு. தமிழ்நாட்டோட நிலத்தடி நீர் அளவு என்ன? தமிழ்நாட்டோட 70% நிலத்தடி நீர் அளவு அதாவது அபாய கட்டத்தை தாண்டி நிக்குது. அது பாப்புலேஷன் மட்டும் கிடையாது. மரத்தை அழிச்சது, மழை அழிச்சதும் காரணம். அதாவது என்னன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மட்டும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அப்படியே இல்ல மழை இல்ல வச்சுட்டே இது மழை பெஞ்சிட்டே ரொம்ப இருக்கும். சிம்பிளா இது ஒண்ணு கிடையாது. சொல்றேன். இப்ப வந்து யோ இல்ல இல்ல சயின்ஸ் அப்படி பிரசாந்த் வளரல. பிரசாந்த் மேட்ரி இப்ப பாருங்க, இருக்காங்கயா. இந்த உலகமே அப்படி இல்ல. உலகமே அப்படி யோ கிடையாது. கார்த்தி எந்த கண்ட்ரில அது இல்ல கிடையாது. கார்த்தி நீங்க ஒன்னும் அதே இல்ல பேசிட்டு இல்ல இருக்கீங்க. பிரசாந்த் அவன் பிரசாந்த் இங்க அமேசானே பாருங்க அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த பூமி அடியில அமேசான்லயே அதெல்லாம் திருப்பி இதெல்லாம் அவங்க நட வேணாம் ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்தி. இல்ல இல்ல என்ன கார்த்தி நட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்ல கார்த்தி. நீ எடுத்து படி கார்த்தி. அமேசான் அழிக்கிறதெல்லாம் அது நீ சொன்னது எங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தி. இதெல்லாம் தேவைக்கு தாங்க இருக்க முடியும் எல்லாரும். நீங்க இல்லையா வந்து இந்த மக்கள் எல்லாம் முடிச்சிட்டாயா? இல்ல So, இல்ல நான் என்ன சொல்றேன், இங்க இல்ல பாருங்க, மக்கள் முழிச்சிட்டான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ் பேசி எந்த இடத்துல யார ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க.
உலகத்துல நான் சொல்ல தமிழ்நாட்டு கிடையாது, உலகம் ஃபுல்லாவே ஒன்னுத்துக்கும் உதவாத கம்யூனிஸ்ட் பாலிசி பேசி அதுக்கப்புறம் இதே மாதிரி ரொம்ப வந்து சிம்பிளா ரொம்ப பூமி சிம்பிளா பூமி ஒண்ணு சொல்றேன். ஹீட் ஆகுது, பூமி அடியில இல்ல ஹீட் நான் ஆகுது, சொல்றேன் உனக்கு. மேல இல்ல வந்து ஒரே குளிர் ஒரு ஆகுது, சொல்றீங்களே. இல்ல இல்ல பாத்தீங்களா இந்த மாசம் மழை இல்ல இல்ல வந்துருச்சு, இதெல்லாம் பேசி பேசி இல்ல இல்ல எவனா இல்ல ஜெயிச்சிருக்கானா? சொல்றேன் நானு. இல்ல இல்ல இல்லையா, கம்யூனிசம் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவன் எலெக்ஷன் ஜெயிக்கலிங்கிறக்காண்டி கம்யூனிசம் மொத்தமே கேவலம்லாம் நம்ம பேசிடவே முடியாது. இல்ல எல்லாம் கேவலம்ல. அந்த ம். நீங்க வந்து டெவலப்மெண்ட் வேண்டாம்னு சொல்லி 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 கேரளா பேக்ல போயிருச்சு பிரசாந்த். பாலாஜி சார் சொல்றது எல்லாம் இல்ல ரியல் அது ஃபேக்ட். உண்மை. நீங்க அந்த அது பாருங்க, உண்மை. ஏன் வந்து ராபிட்ஸா உண்மைதானே? ஏங்க அது அது நீ உண்மை. விஜயே அது சொல்றாருங்க, ஒரு விஜயே உண்மை. சொல்றாரு. விஜய் இன்னும் இன்னைக்கு அது கவர்மெண்ட் 100% ஆளுங்களுக்கு உண்மை. இன்னைக்கு சேலரி பேசின வர பேச்சுல விஜயே சொல்லியிருக்காரு. அது என்னன்ட்டு விஜய் சொல்லியிருக்காரு, வளர்ச்சி எல்லாம் வந்து இதெல்லாம் பேசி பேசி வளர்ச்சி தடுக்கிறீங்கன்றாரு அவரு. ஆனா அவரு போய் போன மாசம் வந்து பரந்தூர்ல பேசினதை மறந்துட்டாரு. அவரு மறந்து போய் இப்ப பரந்தூர்ல பேசுறாரு. தடை இல்லையா பண்றாரு. அவரு இல்லையா அப்படி பேசலையா அவரு? ட்விஸ்ட் பண்ணாதீங்க. அவர் வந்து பரந்தூர் இல்ல அது பழைய இல்லையே. வீடியோ. அவர் ரொம்ப தெளிவா பேசினாரு. அவர் என்ன பேசினாரு, பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு நான் சொல்லவே கிடையாது, பரந்தூர்ல வேண்டாம்னு சொல்றேன், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற ஏதாவது ஒரு நல்ல இடம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் ஒண்ணு சொன்னார்ல, பரந்தூர் பதிலா இன்னொரு ஒரு பரநூறா வேற ஏதோ ஒரு ஊர் சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் தானே கேட்டாரு அவரு. அவர் தெளிவா அங்கேயே சொன்னாரு, அந்த ஸ்பீச்லயே சொன்னாரு, நான் வந்து உடனே அது சொன்னா நான் வளர்ச்சிக்கு எதிரானவன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு தெளிவா தானே பேசுறேன் அப்படி. அதனால லெட்ஸ் சி. அண்ட் இன்னொன்னு, இஸ் அ பட்டிங் பாலிட்டிஷியன். அவர் வந்து பயங்கர சீசன்டான பாலிட்டிஷியன் இல்லை. ஹி வில் மேக் இஸ் மிஸ்டேக்ஸ். பட் ஆனால் நான் இன்னைக்கு ஸ்பீச் பத்தி பேசிட்டு இருந்தோம், எங்கேயோ டைவெர்ட் ஆயிட்டோம். பட் இன்னைக்கு ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவர் ஷார்ப் பண்ணி, நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு ஸ்பீச்சையும் ஒவ்வொரு மேடையையும் ஆடியோ லான்ச் மேடையாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. யூ டாக் டு யுவர் கேடர்ஸ். ஏன்னா இவன் தான் கோர் டீம். இன்னைக்கு செயலாளரும் இந்த முக்கிய நிர்வாகிகளும் தான் உன்னோட கோர் டீம். இவங்க தான் கொண்டு போய் அடுத்து வந்து உறுப்பினர்கிட்ட கூட்டு போவாங்க. உறுப்பினர் தான் மக்கள்கிட்ட போவான். அப்ப இந்த கோர் டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்மி மாதிரி இருக்கணும். அவன் வந்து உட்காந்து உங்க சேர் கூட போட்டோ எடுக்க கூடாது. எங்கள் தளபதியை பார்த்தீர்களா, எங்கள் தளபதி எப்படி சிரித்தார் பார்த்தீர்களா, எங்கள் தளபதி என்ன ஸ்டைலாக தலை சீவிருக்கிறார் பார்த்தீர்களா, இதெல்லாம் சொல்றதுக்கு அவன் கிடையாது. அது வந்து ஒரு ரசிகம் பண்ணுவான். அது ஒரு ரசிகம் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு பண்ணுவான். அதுக்கு எதுக்கு அவன், அதுக்கு எதுக்கு கட்சி, எதுக்கு அரசியல் அமைப்பு, எதுக்கு அங்க புகழ்ச்சியே இருக்கக்கூடாது, தேவையே கிடையாது. உட்காரு. என்னோட என்ன நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு புகழ்ச்சி வந்து இருக்கலாம் பிரசாந்த், எல்லா அரசியலையும் இல்ல புகழ்ச்சி ராபிட் சார், பண்றாங்க. அந்த அது கர்மம் ஒண்ணும் ஆகாதுன்னு தானே சொல்லல. புதுசா ஒரு மாற்று எதிர்பார்க்கிறோம் நம்ம. அது இந்த தாயே அம்மாவே ஐயோ எங்கள் புரட்சி தாய் அப்படின்னு பாட்டு பாடினங்காட்டி தானே காண்டானோம் நம்ம ஜெயலலிதாவை நமக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஆனா எதுல காண்டானோ, ஏன்னா இவங்க இந்த கும்மி முடிஞ்சு கும்பிடுறானுங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம எல்லாரும் காண்டானோம். ஏன் விஜயகாந்த் கூட நம்ம அன்னைக்கு ரிலேட் ஆனோம். அந்த மாதிரிலாம் யாரும் காண்டாகலைங்க, அதெல்லாம் கிடையாது. இல்ல கார்த்தி, ஆனா கார்த்தி ஒரு பாயிண்ட்ல வந்து அது இரிட்டேட் ஆச்சு, எல்லாத்துக்குமே இரிட்டேட் ஆச்சு. அது அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஆகும். பட் அதே டைம்ல தான் அவங்க இல்ல ஜெயிச்சாங்க. கார்த்தி, இல்ல கார்த்தி, ஜெனரல் பப்ளிக் இல்ல ஜெயிக்கிறது அது தாண்டி ஜெயலலிதா ஒரு அரசியல் பண்ணாங்க. வரும்போது இங்க கீழே குனிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னன்னா டைரக்டான டிஎம்கே அட்டாக் பண்ணாங்க, டைரக்டா மோடி அட்டாக் பண்ணாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். ஏன் ஜெயிச்சாங்க, 2011 ஏன் ஜெயிச்சாங்க, ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் வின் அப்படிங்கிறதையா, ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் வின் அப்படிங்கிறது அவங்க செஞ்சதெல்லாம் வந்து புனிதமாக்கிறாதியா. ஏன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸ் வேறையா, அண்ட் இன்னொன்னு அவங்க பண்ற அந்த கட்சி பாலிடிக்ஸ் வேறையா. எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஓட்டு வாங்கணும், அதுக்கு பல ட்ரிக்ஸ் இருக்குது இன்னைக்கு. இப்போ அது இல்லை, திருப்பி வர்றேன், அங்க போவேன்னா நான் இங்க வர்றேன். இன்னைக்கு நடந்த மீட்டிங் பத்தி பேசுவோம். நான் இன்னைக்கு ஹானஸ்டா, நான் இப்படிதான் இனி இந்த ஒரு வருஷம் இதுதான் பேச போறேன். இப்படிதான் ஹானஸ்டா இருக்கும். பார்த்தா பாருங்க, நான் அந்த வீடியோ எல்லாம் போடுவேன். ஆப்வியஸ்லி யூடியூப் ரெவன்யூக்காக தான், பட் ஆனா இந்த நேர்மையா தான் இருக்கும். வேணா பார்த்தா பாரு, பார்க்கலன்னா பார்க்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம உட்காந்து சொம்படிச்சு நாம உட்காந்து அதுல வியூஸ் வாங்குற அந்த வேலையை செய்யவே கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு உண்மையான மாற்றம் தேவை. அதுக்கு நாமளும் திருப்பி சொம்படிச்சு விட்டு திருப்பி இன்னொரு அரசியல்வாதி, இந்த சிங்சாக் அரசியல்வாதியை உருவாக்கிடவே கூடாது. அதுல வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க எல்லாருமே படிச்சவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கணும். அவர் ஒரு அரசியல் தலைவர், ஓகே ஃபைன், அந்த ரெஸ்பெக்ட் கொடு. பட் உன் தொகுதியை பத்தி பேசு, நீ என்ன பண்ண போற பேசு. உன் நிர்வாகியா நீ என்ன இன்னைக்கு வந்து லயலா மணி மேலே ஏறி நின்று பேசுறாரு, என்ன முதலமைச்சர் ஆகுதுன்னு முட்டாய் சாப்பிடுறதா நான் கேட்கிறேன். என்ன காமெடியா அது? நான் இவ்வளவு பெரிய தமிழ்நாடுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு சமமானது. இன்னைக்கு ஒரு மாநிலம் கிடையாது தமிழ்நாடுலாம். ஜியோகிராபிக்கலா ஒரு நாட்டுக்கு சமமானது தமிழ்நாடு. நீ இங்க அணுவுல வச்சா ஸ்ரீலங்கா கதருவான், ஏன்னா அது அவனை பாதிக்கும்.
நீ இங்க கொண்டு வந்து கப்பல் நிறுத்தினா சைனாக்கு வந்துடுவான், ஏன்னா அவனுக்கு அங்க பாதிக்கும். அவ்வளவு வந்து ஜாகிரபிக்கல் முக்கியத்துவம் மிகுந்த ஏரியா வந்து தமிழ்நாடு. இதை வந்து ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம் நம்ம சுருக்கிட முடியாது. அப்ப அந்த மாநிலத்தை ஒருத்தர் ஆட்சி செய்யணும்னா அவன் எப்படி எப்படி கட்டுப்பாடோட, எவ்வளவு ஆம்பிஷன்ஸோட, எவ்வளவு கட்சி கட்டுப்பாடோட அவன் உள்ள இறங்கணும், அதுதான் முக்கியம். ஸோ உட்காந்து நிர்வாகிகளை பார்க்கும்போது வந்து எங்க தளபதி பார்த்துக்குவார், எங்க தலைவர் பார்த்துக்குவார், தளபதி அதெல்லாம் பார்த்துக்க முடியாது. அப்படிலாம் அரசியல் கட்சி இறங்காது. ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இந்த அதிமுக வந்து இவ்வளவு சிரமப்படுறதுக்கு காரணமே எல்லாம் ஜெயலலிதா பார்த்துக்குவாங்க. அந்த மேல இருக்கிறவன் பார்த்துக்க மாதிரி எல்லாம் ஜெயலலிதா பார்த்துக்குவாங்க. அம்மா பார்த்துக்குவாங்க. என்ன அம்மா பார்த்துக்குவாங்க? அம்மா போயிட்டாங்க, இன்னைக்கு ஒருத்தனுமே இல்லைங்க. அந்த கட்சியெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு சண்டை உள்ள. எவனையுமே ஒரு பொட்டன்ஷியல் லீடர் ஒருத்தனையுமே உருவாக்கல. ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்காத கட்சியே கிடையாது. நீ நாம் தமிழர்ல போய் எடுத்தினா 200 பேர் வெளில வருவான், திமுக எடுத்தினா 500 பேர் வெளில வருவான், 1000 பேர் வெளில வருவான். நீ என்ன அரசியல் தப்பு ரைட்டா தான் பேசு, ஆனா அவன் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்ல ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கே தெரியாம அவன் உருவாக்குறான். இதே நிலைமைதான் காங்கிரஸ்லயும். தலையில்லாத கொக்கு மாதிரி தான் சுத்திட்டு இருக்குது காங்கிரஸும். எவன்டா தலைவன், யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்குது. அப்போ அந்த தவறு நீங்களும் பண்ணிடுறாரு. எங்க தளபதி அவர் போய் நாளைக்கு போய் ஒரு பஞ்ச் டயலாக் பேசி ஒரு ஸ்பீச் விட்டாருன்னா அவரு தாங்க முதலமைச்சர். அப்படிலாம் கொடுத்துட மாட்டாங்க யாருக்கும். அப்படிலாம் வந்து முதல்வர் பதவி எல்லாம் வந்து தமிழக மக்கள் தூக்கி எல்லாம் அப்படிலாம் கொடுத்துட மாட்டாங்க. 1.5 கோடி 2 கோடி 3 கோடி ஓட்டு வாங்கணும். விளையாட்டா? ஆனாகப்பட்ட யாரையும் பார்த்துருச்சு, காமராஜரை பார்த்துருச்சு, கலைஞரை பார்த்துருச்சு, அண்ணாவை பார்த்துருச்சு. அண்ணா சொல்லிக்கிறாங்க, இந்த எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு ஆதவர்ஜனா. இல்ல ராபின்ஸா, அவங்களெல்லாம் வாயே தொடக்கூடாது. அவங்கெல்லாம் செஞ்ச களப்பணிக்கெல்லாம் நாம அங்க போய் பக்கத்துல கூட நிக்க மாட்டோம். நம்ம சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா வாய் இருக்குது, மேடை இருக்குது, நம்ம இங்க விசிலச்சா குஞ்சுகள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா இதே பண்ணாங்க. மையம் பாத்தீங்கன்னா 2016 ஏதோ ஒரு எலெக்ஷனு, நான் ஏதோ சொல்றேன், அப்போ ப்ரெடிக்ஷன் சொல்றேன் நானு, 2020 எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் 19 எம்பி எலெக்ஷன் தானே? இல்ல இது இந்த நம்ம சட்டமன்றம் எப்ப வந்துச்சு? 21 தானே? தனியா தான் நின்னாங்க. கேண்டிடேட்டே இல்ல. 230 நாளுக்கு முதல்ல கேண்டிடேட்டே இல்ல. பத்துக்க கேண்டிடேட்டே இல்லாம போய் உட்காந்து மேடைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூரா வந்து பழைய ஃபேன்ஸ் பூரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டிக்கு பூரா ஒரே கூட்டாங்க கமல் சாரை பாக்குறதுக்கு. கமல் சார் நினைச்சிட்டாருன்னா ஆஹா இவங்க எல்லாம் ஓட்டு போட போறாங்க அப்படின்ட்டு. ஆண்டியில் ஐயோ பாத்தியாடி கமலஹாசனை பாத்தியா எப்படி இருக்காரு சகப்பா அப்படின்ட்டு உட்காந்து ஒரே ரசனையா கேட்டு எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு. அவ்வளவுதான். அங்க அப்போ நான் சும்மா ஒரு ட்வீட் போடுறேன், என்னன்னா மக்கள் நீதி மையம் ஒரு 5% எடுத்தா சூப்பரு அப்படின்னு போடுறேன். என்னது என்னென்னமோ பேசுறானு கீழே. செங்கோட்டையில் கோட்டையில் கொடியேற்ற போகிற ஆண்டவரை பார்த்து 5% அப்படின்னு. டே கோட்டைனா என்னடா கோட்டை நினைச்ச? வேலூர் கோட்டைன்னு நினைச்சிட்டீங்களா? டே ஏண்டா அங்க போய் எப்படா கொடியேற்றுவீங்க நீங்க? ஏடா ஜெயிக்கிறது அரசியல் ஜெயிக்கிறது அவ்வளவு கேப்ல வந்து ராஜ்யசபா வாங்க போற எம்பி இல்ல. உண்மை சொல்றேன், 5% பெரிய விஷயம். கடைசியில் பார்த்தா 3.25% 3 வாங்கினாங்க. என்ன அதோட அவர் கமல் சார் வந்து ஆளை விடுங்கடா சாமின்னு போயிட்டாரு அவரு, அப்பாடே அப்படின்ட்டு. அதனால நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடை பேச்சுகளாலேயே இல்ல வந்து களத்துல எந்த மாற்றமும் செய்யாமல் நாம வந்து இந்த டிவி அப்பியரன்ஸ்னாலேயே மக்களோட மனதை வென்ற முடியும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு விஜய் ரசிகனோட மனதை நீ வெல்ல முடியாது. இதான் உண்மை. நீ அவனை ஒரு வாக்காளரா வெல்லணும்னா அவனை வந்து நீ நடிகனை தாண்டி போய் ரீச் ஆகணும், உன் கட்சி ரீச் ஆகணும், நீ ரீச் ஆகக்கூடாது. வாப்போன்னு சொல்றது இது பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். விஜய் அண்ணன் போய் அங்க அவரோட கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர் போய் அவன் வாழ்க்கையை மாத்தணும், இல்ல அவன் இருக்கிறனாவது காட்டணும். அப்ப மட்டும்தான் அவன் அந்த கட்சியை நம்புவான். நான் இது சொல்றது விஜய் ஃபேனே நான் சொல்றேன். அவனுக்கு சும்மா அரசியல் மாற்றங்கிறதுல விளையாட்டு கிடையாதுங்க. ஒரு நைட்ல வந்து அப்படியே உட்கார்ந்து அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அப்படி தூக்கி அப்படி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றாரு, நாங்க யாரோட கூட்டணி போடுவோம், பண்ணுவோம், உடைப்போம். ஐயா நீங்க அதுக்கு முன்னாடி 100 நாள்ல எதிர்கட்சி தலைவராக இதை விட மிகப்பெரிய கூட்டம் எல்லாம் சிரஞ்சீவி பார்த்தாரு. பிரஜராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. திருப்பதியில கூட்டினா திருப்பதியில இருந்து விஜயவாடா வரைக்கும் கூட்டு நின்னுச்சு. ஆஹா அடுத்து இவர் தான்டா. இன்னொன்னு பிரசாந்த், எஜுகேஷனாவே அவங்க வந்து தப்பா இல்ல, அவங்க வந்து கொஞ்சம் கம்மியா ஜாஸ்தியோ ராபின்ஸா நான் சொல்றேன். அப்ப அப்படி இருந்து ஆந்திர பிரதேஷ் சிரஞ்சீவி தூக்கி வீசியது. வேற வழியே இல்லைன்ட்டு அவரெல்லாம் கட்சி கழிச்சிட்டு கம்முன்னு நடிக்க வந்துட்டு. அப்படி
அதனால நீ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டமான பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்சது. அந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. ஸ்டார்டம், அண்ணன் வந்து படத்துல நடிச்சிருக்கார், நாங்க டிக்கெட் வாங்கணும், அதுக்காண்டி ஓட்டு போடுவோம், அந்த அந்த மேட்டர் எல்லாம் முடிஞ்சது. மக்கள் கேள்வி கேட்பான், எனக்கு விஜய் என்ன பண்ண போறார்? நான் ஒரு அவினாசியில் வசிக்கிற ஒரு வாக்காளர், நான் ஒரு திருநெல்வேலியில் வசிக்கிற ஒரு வாக்காளர், நான் வந்து ஒரு திருச்செந்தூரில் வசிக்கிற வாக்காளர், நான் வந்து ஒரு சென்னையில் அடையாறிலோ இல்ல வந்து ஒரு தாம்பரத்திலயோ முடிச்சூர்ல வசிக்கிற வாக்காளர். என்னோட தொகுதிக்கு இல்ல இதுக்கு விஜய் அண்ணனோ இல்ல அவரோட கட்சியோ என்ன மாற்றம்? அதாவது மாற்றம்னா நீ போய் வந்து எல்லா வேலையும் பண்ணணும் இல்ல, கடைசிக்கு கொள்கை அடிப்படையாவது அவங்க கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க ரீச் ஆகுறாங்களா இல்லையா, அவ்வளவுதான். இது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் அவன் வந்து அரசியலா நம்பி உள்ள வருவான். அவங்கதான் விஜய் பயிலகம் அதை பண்றாங்களே. இல்ல அதுதான் சொல்றேன், இதெல்லாம் அட்டகாசமான விஷயம். இததான் விஜய் என்கரேஜ் பண்ணும். இததான் இன்னைக்கு இருக்கிற விஷயம். இன்னைக்கு இருக்கிற மீட்டிங்ல எதை பத்தி பேசியிருக்கணும்னா, இலவச பயிலத்தை பத்தி பேசியிருக்கணும், இலவச உணவகம் இருக்கு போடுறாங்க அதை பத்தி பேசியிருக்கணும், இன்னும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் விஜய் ஃபேன்ஸ் பண்றாங்க. அப்போ அரசியல் கட்சியா நம்ம இன்னும் என்னென்ன செய்யலாம், எனக்கு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க அங்கேயே கேட்டுக்கணும், மேடையில சூப்பரா இருந்திருக்கும். சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இனி வர்ற மீட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி சார்ந்த மீட்டிங்ல இதை தான் பேசணுமே தவிர நாம அதுக்கு வந்து சவால் விடக்கூடாது. ஏன்னா இது அகைன் இது வந்து சர்க்கார் ஆடியோ லான்ச் கிடையாது, இது வந்து ஒரு கட்சியுடைய ஒரு ஒரு மீட்டிங். இது அது இன்னுமே ஷார்ப் ஆகணும், சொல்லணும் கட்சி கொள்கை என்ன, சாப்பிட்றீங்கப்பா இப்படி ஒழுங்கா சாப்பிடணும், இதை பண்ணணும்ப்பா, யார் யார் மூத்த நிர்வாகிகளாம் முன்னாடி நிக்கணும், நீங்க கடைசியா சாப்பிடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றாங்களோ அவங்கள உட்கார வைங்கப்பா, நம்ம ராணுவ கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருக்கணும்ப்பா, இது எல்லாமே சரி பண்ணுங்கப்பா. அவர் நிறைய சொல்லணும். அங்கிருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சார். மாற்றங்கிறது வந்து சும்மா திடீர்னுலாம் வந்துடாது. ஒவ்வொருத்தன்ல இருந்து ஒவ்வொரு ஏரியால இருந்து சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு ஒரு ஊருக்கு போய் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் அப்படியே அப்படி ஸ்டேட்டுக்கு அப்படிதான் பரவும் மாற்றம். அப்போ இதெல்லாம் வந்து ஒன் டேல நடக்காது. ஸோ விஜயண்ண வந்து இந்த கூட இருக்கிற ரொம்ப அட்வைசர்னா எலைட் அட்வைசர், இவங்களுக்கு செங்கல்பட்டை தாண்டி தெரியாது. இன்னொன்னு பிரசாந்த், நீங்க நான் தமிழ் இருந்தனால இந்த அண்ணன் சொல்ற மாதிரி இந்த வஓசி இவங்க எல்லாம் தெரியும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன டெவலப்மெண்ட்டுக்கு பண்ண போறீங்க அதுதான் முக்கியம். நீங்க வேலு நாச்சியார் தெரிஞ்சு இப்ப நான் பெரியார் தெரிஞ்சு என்ன வர போகுது, நீங்க என்ன பண்ண போறீங்க, டெவலப்மெண்ட் என்ன என்ன கார்த்திக் கேட்பான். ஒரு கட்சிக்கு நாம என்ன கொள்கையில நிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது. அதெல்லாம் தாராளமா கொள்கை தலைவர் பெரியார் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், நீயே பெரியார் தூக்கிட்டு வர ராமசன். அப்புறம் வேலு நாச்சியார் பேசுற நீ விட்டுரு, நீ வேண்டாம் நானே சொல்றேன் அதை விட்டுரு, நீ அதை ஓகே ஓகே. இப்ப நீ சும்மாரியா, நீ வாய மட்டும் இருக்க வேண்டியது. நீ என்னைய டெவலப்மெண்ட்க்கு பேசிருக்க, நீ அதை பேசி திமுக என்னைய பேசிருக்க டெவலப்மெண்ட் பத்தி. திமுக என்னைய பேசிருக்கு ஆளுங்கட்சி தானே, 4 வருஷம் ஆனிட்டீங்களா, என்னையா டெவலப்மெண்ட், உதயநிதி டெவலப்மெண்ட்டும் இங்க வந்து சபரேஷன் டெவலப்மெண்ட் தான் இருக்கு, வேற என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? நீ சொல்லு, நீ டிவிக்கு வந்து டிவிக்கு டெவலப்மெண்ட் பேசிட்டோம், டிவிக்கு வரட்டும், அதை விட்டுரு. நீ 4 வருஷம் நீ இருந்தில்ல, நீ என்ன டெவலப்மெண்ட் பண்ண அது சொல்லு. நாங்க ஒண்ணும் பண்ணல, எங்களை டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம் விடு, அதெல்லாம் விடு, நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன உங்க டெவலப் பண்ணீங்க? அதான் ஆமா, அப்புறம் என்ன சும்மா சென்னையில வந்து மழைநீர் வடிகால் போட்டீங்களே, சென்னையில மழைநீர் வடிகால் போட்டீங்களா, அதை முடிச்சிட்டீங்களா? சரியா, இங்க வர அதான் வெயில் வந்துருச்சு இல்லையா, மழை பெய்யாதே ஒடியா, அது அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். அடுத்த வருஷம் நாங்க செப்டம்பர்ல சொல்லுவோம். 4 வருஷம் நான் பாரு செப்டம்பர்ல வருவோம் பாரு, வந்துட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா, 85 பணிகள் முடிவடைந்துட்டன, சிமெண்ட் போட்டாச்சு, டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்கோம் அப்படிங்க. எதுக்கு டைல்ஸ் ஒட்டுறீங்கன்னா, இல்ல வலுவலுன்னு போகணும் தண்ணி எல்லாம், மக்களுக்காண்டி அவ்வளவு உழைக்கிறாங்க, எல்லாம் மேயர்ல எல்லாம் சேர்ந்து எல்லாம் டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிருக்கீங்க? அதான் சொன்னேன், கரண்ட் பில் குறைக்கணும், சிங்கப்பூர் மாதிரி குறைக்கணும்னு சொல்லிட்டு கரண்ட் பில் ஏத்தி டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்க. சிங்கப்பூர்ல வந்து தரையில தான் டைல்ஸ் ஒட்டுறான், நாங்க வந்து காவாயிலே டைல்ஸ் ஒட்டுறோம். எங்களை மாதிரி ஒரு ஆட்சி இவங்க சொன்னது ஏதாவது பண்ணிருக்காங்க, கரண்ட் பில்ல குறைச்சாங்க சொல்றேன், ஏத்தி விட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வந்து 10,000 பதிவு ஏத்தி விட்டானுங்க. சொல்றேன் இரு, அக்டோபர் மாசம் சேகர்பாபு பண்ண வருவார், வந்துட்டு எனக்கு தெரியும் செப்டம்பர் மாசம் பிரியா மேடம் வந்து சொல்லிட்டு போயிடும், மேயர் பிரியா மேடம் 85% நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லாமே சூப்பரா இருக்கு, மழை பெஞ்சா எல்லாமே வாட்டர் அப்சர்வ் ஆயிரும் அப்படின்னு போயிடும்.
அப்புறம் சேகர் பாப்பா ஆஹா ஐயோ இந்த அம்மா வேற ஏதோ சொல்லிடுச்சு அப்படின்ட்டு அக்டோபர் மாசம் வருவார் அண்ணன். அண்ணன் வந்துட்டு சென்னையில ரோடு இருக்காங்க முதல்ல ஒழுங்கா. இரியா சொல்லுவாரு அண்ணன். அண்ணன் என்ன சொல்லுவாரு தெரியுமா? அப்படி இல்லைங்க, ஒரு ஒரு 15% மழை தான். அது ஒரு 15% தான். அங்கங்க அப்பப்ப நீங்க வந்து குழிக்குள்ள விழுவீங்க, பல்லுக்குள்ள உடையும், மற்றபடி உயிர்லாம் போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. அன்னைக்கு சாயங்காலமே மாசு அண்ணன் வருவாங்க. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் வழுக்கிட்டு போயிடும். யார் சொன்னதுமா அப்படின்னா அவங்களுக்குள்ளே எவன் எந்த மீட்டிங் கொடுத்தானே தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. இததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 இதெல்லாம் வருஷமா எதுவுமே ரொம்ப எங்க சிறப்பா விஜய் வந்து அண்ணன் பேச மாட்டுறாரு. விஜய் அண்ணன் இல்ல எதையுமே பேச இரு மாட்டுறாரு. ஏன் பிரச்சனை இல்ல எதுவுமே இரு அவரு அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாருங்க. அவர் இல்ல வந்து அதுதான் இரியா ஒரே கார்த்தி, வார்த்தையில நான் ஏங்க அவரு சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் இல்லையா நான் ஒரே ஒரு சொல்லிக்கிறது மீட்டிங்ல என்னை இம்ப்ரெஸ் பண்ணி இல்லையா ஆனா பண்ண சொல்றேன் இது. மாட்டுறாரு. யோ அரை ஏரியா இப்போ ஒருத்தர் விஜய் ஃபேன் ஒருத்தர் ஒரு ஸ்டாலின் யோ பேச இரியா மாட்டேங்கிற, யோ டிஎம்கே இரியா மோடி பேச மாட்டேங்கிறாரு, யோ இதை இரியா பேசணுமா உனக்கு? இப்போ ஒரு நம்ம விஜய் ஃபேன் ஒருத்தர் போட்டிருக்காரு என்னன்னா, பச்சோந்தி என்பது யாதெனில் லிட்டிஷ் பிரசாந்த் லைஃப்ல வர மாதிரி ஆளுங்களை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு. ஐயா இங்க பச்சோந்தி எல்லாம் இல்லையா, அவர் ஒரு கட்சி தலைவர் என்னங்க. நாம வந்து நடிகரா எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட முயற்சி எல்லாம், அவர் தனி மனிதனா ரொம்ப பிடிக்கும். கட்சி தலைவர்லாம் நான் உண்மையா சொல்றேன், நான் சொம்படிச்சேன்னா இந்த ஒரு வருஷம் செம கல்லா கட்டலாம். அண்ணன் கொடியை பாத்தீங்களா, கலரை பாத்தீங்களா, நான் போய் பேசணும்னா எங்க அண்ணன் ராஜ்மோகன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை யாதவர்ஜுனா இல்ல பேசினாரு பாத்தீங்களா, எதுகை மோனே முதலமைச்சரே நான் இவரு ரொம்ப சட்டை பேண்ட் தான் ரொம்ப போட்டிருக்காரு. ஈஸிங்க. எதுகை மோனையா அண்ணன் ராஜ்மோகன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 பேஜ் வச்சுட்டு அடிச்சு விட்டு, இல்ல வந்து தாடி பாலாஜி மாதிரி தங்க காப்பை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேன கீழே நின்று இருந்தோம்னா உண்மையாலுமே சொல்றேங்க, எனக்கு ஆன்லைன்ல சரியான பெனிஃபிட். செம சூப்பர் தளபதி சூப்பர் அப்படின்னா வாய்யே அண்ணன் பிரசாந்த் அப்படின்னு. அது கிடையாதுங்க. இது மக்கள்னு வரும்போதுங்க, அரசியல்னு வரும்போது இப்ப நாங்க திமுக விமர்சனம் வைக்கிறோம். ஆனா திமுக நல்லது பண்ணுதா? சூப்பர் செமையா பண்றாங்கய்யா, உண்மையாலுமே சூப்பரா பண்ணிருக்காங்க, சூப்பர். அதான் பேச முடியும். நீங்க மோடி ஐயா வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ மருத்துவமனை முந்தானத்து பேசிட்டு இருந்தோம், செம விஷயம் அது. இன்னைக்கு வந்து மருந்து பாத்தீங்கன்னா மருந்து எல்லாம் சப்சிடைஸ்ல மோடி ஐயா படம் போட்டு தான் அவனாசியில வித்துட்டு இருக்கான். 30% 40% டிஸ்கவுண்ட் வந்து நல்ல மருந்துகள், உண்மையாலுமே உடம்புக்கு தேவையான மருந்துகளை வந்து விற்கிறான். இப்ப அதை போய் மோடி ஐயா பிடிக்கலாம் சித்தாந்தம் பிடிக்கலன்னு நம்ம பொய் சொல்லிட முடியுமா? அதெல்லாம் பொய்யே சொல்ல முடியாது. என்னங்க இப்ப திமுக விட்ட இலவச பஸ் வந்து மோசம், மகளிருக்கு ஒண்ணுமே பண்ணி நான் வாய் குசாம சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜயன் பண்ற எல்லாத்தையும் அரசியல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சரின்னு பேசிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா அப்படி பேசினா ஒரு மோசமான அரசியல்வாதி ஆயிடுவார். நான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கிறங்காட்டிக்கு தான் அவரோட குறைகளை முதல்ல பேசுறேன். நான் பேசிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா குறைகளை தான் முதல்ல பேசுவேன். அதுக்கப்புறம் நிறைகளை வந்து நிச்சயமா பேசலாம், கண்டிப்பா பேசலாம். ஏன்னா பேசினாதான் நீங்க உட்காந்து லிசன் பண்றவங்க இது இப்படி இருக்கே, ஏதோ ஒரு வகையில எங்கேயோ போய் அவருக்கு போய் சேரலாம். சேர்றப்ப சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் இஸ் சீரியஸ் பிசினஸ்ங்க. ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாத்து போற விஷயங்க அரசியல்ங்கிறது. சினிமாவோட வந்து ஒரு 1000 மடங்கு வீரியமானதுங்க. உயிர் பலிகள் நடக்குதுங்க பொலிட்டிக்கல் எதிரியில. இன்னும் ஒரு கதற விட்டாங்க, கதற விடுறாங்க. இல்ல ஒரு மெச்சூர் ஆயிருவாரு. இது அது அப்படியெல்லாம் முடியாது. 75 வருஷ பாரம்பரியம் இருக்கிற கட்சி திமுக. திமுக பார்த்துட்டு என்ன கதருமா? அப்படிலாம் கதறாது ரபின்ஷா. அப்படியெல்லாம் திமுக இல்ல, அதிமுக இல்ல, பிஜேபி இல்ல அப்படிலாம் கதற மாட்டாங்க. அவங்களாம் அரசு பிரசாந்த் வெரி சிம்பிள் பிரசாந்த். நீங்க திமுக அடிக்கணும்னா நீங்க அதிமுக அடிச்சுட்டு தான் வரணும். நீ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ரபின்ஷா. இதெல்லாம் அடிக்கவே தேவையில்லை. இவனுக்கு பஞ்ச டைலாக் பேச வேண்டியது இல்ல. அதிமுக 4வது ஃப்ளோர்ல இருக்கு, இவனுக்கு அடிச்சுட்டு வந்து 7வது. இல்ல எங்கேயா இருந்தீங்க 10 வருஷம் எங்கேயா இருந்தீங்க? நீ சும்மா வந்து பேசிட்டு இருப்ப. அதெல்லாம் அந்தந்த அரசியல் கன்வீனியன்ஸுக்கு. ஏன்னா நாளைக்கு அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம். சோ அரசியல்ங்கிறது அரசியல் தான். ஐ மீன் அரசியல் தந்திரம் தான். அதனால தந்திரம் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் கூட மிக இணக்கமா கலைஞரையா இருந்துட்டு பக்கத்துல அண்ணன் தம்பி மாதிரி உட்கார்ந்து இருந்த பீரியட் உண்டு. இன்னைக்கு 2 பேரும் பாத்தீங்கன்னா சும்மா கெடாய் மாதிரி 2 பேரும் முட்டிக்கிறாங்க. 1 இயர் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவும் முட்டிக்குது. இது நடக்குது. விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்னா இருந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இணைவாங்களோ என்னமோ. இன்னைக்கு வந்து அன்புமணி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா விசிகா கொடிய இது பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அன்புமணி அண்ணன். அதனால இல்ல சைலண்டா அவங்க வந்து ஒரு இல்ல அதுதான் சொல்றேன் அரசியல் தந்திரம் நிறைந்தது. அதனால அவங்க கார்ட்ஸை வந்து அவங்க க்ளோஸா தான் வச்சிருப்பாங்க. சோ அதுல வந்து விஜயனை வந்து ஒருத்தர் ஒமிட் பண்ணிட்டு இன்னொருத்தர் பேசலாம், அது அவரு தந்திரம். அதை பத்தி எல்லாம் இங்க பிரச்சனையே இல்லை. இங்க அரசியல்ல வந்து ஜெயிப்பு தான் முக்கியம். அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி கூட்டங்கள்ல சினிமாத்தனமான அப்ரோச்சை முதல்ல தவிர்க்கணும்.
கூட்டத்தோட பிரசன்டேஷன் சூப்பர். ஆனா கண்டென்ட் வந்து என்னன்னா, இந்த தற்புகழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். அதுக்கெல்லாம் இங்க வரல. இங்க மக்கள் உண்மையாலுமே நான் இன்னைக்கு சொல்றேன். விஜய் அண்ணன் இத கேட்டாருன்னு சொல்றேன். உண்மையாலுமே நெறைய பேர் ஏழைகள், நடுத்தர வர்க்கம் நீங்க ஏதாவது மாறுனீங்கன்னா, அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க பாவம் பாலிடிக்ஸ் எல்லாம். ஏதோ மாறுனா நமக்கு ஏதோ நல்லது செஞ்சுருவாரோ அப்படின்ட்டு உட்கார்ந்து உண்மையாலுமே எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு அட்ரஸ் பண்ணுங்க. டிவி இந்த எலைட்ஸ்க்கெல்லாம் அட்ரஸ் பண்ணாதீங்க. அதுல பாதி பேர் ஓட்டே போட மாட்டான். ஆமா, அதுவும் இந்த ட்விட்டர்ல இருக்கவங்கலாம் அட்ரஸ் பண்ணவே கூடாதுங்க. அது இல்ல தேவையில்லாத தேவையே இல்லைங்கிறேன் நானு. ஹேஷ்டேக் போறதுல ஏன்னா எவங்க பாக்குறான்? நம்மளே போறதுல ஹேஷ்டேக்லாம் கோ பேக் இல்ல இல்ல மோடின்னு இல்ல போட்டாங்க, கார்த்திக், கோ நான் பேக் சீரியஸா ஸ்டாலின் சொல்றேன். போட்டாங்க, ஏன்னா நடுவில் வந்து பசங்க வந்து டிவி கேஃபார் டிஎன் நீங்க ஏன் போட்டாங்க. போடல? நீ இல்ல கார்த்திக், தாவேக்கா திமுக பத்தி பண்ணுகிற உனக்கு வந்து அண்ணாமலை இதை இல்ல மட்டும் திருப்பி ஃபயர் விட்டு சொல்றேன். போட இல்ல தெரியும் இல்ல உனக்கு கார்த்திகே. ராபின்ஸா, இது திமுக பண்ற டிவி அரசியல விஜய் இன்னும் விடணும். ஹேஷ்டேக் போடுகிறார், இதை பண்ணோம், அது பண்ணோம். இந்த டிவி அரசியல் இது. இதுக்கு இடையில டிவிக்கான அரசியல், டிவிக்கு இந்த டிவிக்கான அரசியல் வந்து நீ வந்து மக்களை போய் சேரவே சேராது. நீ மக்களுக்கான அரசியல் பண்ணு. நீ மக்கள் இருக்கிற நிலையிலிருந்து அங்க மாறுறதுக்கு ஏதாவது பண்ணு. கோயம்புத்தூர்ல ரோடு தோண்டி போட்டு கிடக்குது. எல்லாம் வந்து அந்த பாலத்தை முடிக்கிறதுக்கு சும்மா செங்கல் சூளையா கிடக்குது. யாராவது ஒரு எம்எல்ஏ விட்டு இப்ப ஏங்க இது சீக்கிரமா இதாயிருன்னு ஒரு கிளிப்பிக்ஸ் கொடு. அதுதான் மக்களுக்கான அரசியல். அப்போ விஜயன் என்ன பண்ணும்? அந்த அரசியலை பண்ணும். நீ உட்காந்து உங்க உங்க பிரச்சனை எல்லாம் என்னங்க? 237 எத்தனை தொகுதி இருக்கு? ஏங்க எல்லாம் என்னங்க? இது எப்படி அட்ரஸ் பண்ணலாம்? தூக்குடா, டேய் 34 வாங்கடா. 34 37 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டிவைட் பண்ணாங்கல்ல. 34 தான். இன்னும் 34 தானா? ஓகே, 234. இந்த 234 தொகுதியிலன்னா என்ன பிரச்சனைகள் இருக்கு? கிரவுண்ட் லெவல்ல என்ன இருக்கு? கிரவுண்ட் லெவல்ல என்ன இருக்கு? நீ வந்து தொகுதிக்கு விசிட் கூட தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி பத்தி பேசலாம். அவரு பேசலாம். இன்னைக்கு நிர்வாகிகள் வருவாங்க, இந்த பிரச்சனை ஒன்று இருக்குங்க, கேள்விப்பட்ட நான் நிர்வாகி இருக்காரு, வருவாரு, உங்க கூட உட்காந்து போராடுவார். இதை சொல்லு போதும், சூப்பர், செம, அவ்வளவுதான். அவன் மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி இதைத்தான் பண்ணும். எங்க அண்ணன், எங்க தளபதி சேர் பாத்தீங்களா? இந்த சேர்ல தளபதி உட்கார்ந்தாரு, நான் வந்து செல்ஃபி எடுக்க போறேன். ஏய், இத ஃபேன் பண்ணுவாயா? நீ கட்சி நிர்வாகியா? உட்காந்துட்டு கட்சி நிர்வாகி இந்த போய் இந்த செல்ஃபி எடுக்கலாமா நீ? இது இது வந்து இது கட்சி பாலிடிக்ஸே இல்லையா? அது இத பண்ணக்கூடாதுயா, பண்ணாதீங்க. இத பண்ணாதீங்க, தப்பு. அது பண்ணாதீங்க. ப்ரோ நீங்க ரொம்ப ஓவரா இல்ல போறீங்க. இல்ல ஓவராலாம் இல்ல. இல்ல யோ, நான் அது திருப்பி சொல்றேன். பிரசாந்த் இன்னொருத்தர் இருக்கான், அவன் உண்மையை பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நான் இன்னும் நிறைய பேசவே ஆரம்பிக்கல. நான் அது ஒரு நாள் முடிவு பண்ணி பேசணும்னா எனக்கு எதிர்ப்பும் வரும், அதுக்கு மேல மிகப்பெரிய சப்போர்ட் வரும், எனக்கு தெரியும். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அது மனசுல இருந்து காலை இல்ல டெய்லியும் காலைல நான் தான் திட்டு வாங்குவேன் விஜய் ஃபேன்ஸ்டா. நீ உள்ள நீங்க தான் வாங்க போறீங்க. ஏன் ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்க பேசுற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. கார்த்தி வந்து இல்லையா மெசேஜ் இல்லையா அனுப்பிச்சு நான் பேசலாம். அநாகரிகமா ஏதாவது நான் பேசணுமா? யோ அதெல்லாம் கிடையாது, இல்லையா அதெல்லாம் கிடையாது. இல்லையா, நாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஏங்க இது மக்களோட கருத்துங்க, அது அவங்களுக்கு அது புரிஞ்சுக்க இல்லையா, மாட்டாங்க. நான் இங்க புரிஞ்சுக்காம எப்படி இல்ல எங்க இல்ல அண்ணன் பேசு, கார்த்தி, எங்க அண்ணன் எப்படி பேசலாம், எங்க தளபதி எப்படி பேசலாம், இப்படி இல்லையா, பேசிட்டு இருப்பானுங்க. யோ நாம இங்க ஒண்ணு சொல்லுங்க பிரசாந்த், இவங்க 2 பேரும் ட்விட்டர்ல சண்டை போடுறாங்கன்னு சொல்றாரு. இது இடையில இவங்கள வந்து பாத்தியா இல்ல நம்மளால இது உள்ள போந்து இல்லையா, இது டிவி ஃபார் தமிழ்நாடு அத வந்து போட்டு இல்லையா, விசில் அடிக்கன்னா டிவிகே அப்ப ஃபார் நீங்க என்ன இல்ல நடத்துறீங்க? டிவிகே ஃபார் டிஎன்ங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு அந்த கட்சி பிளான் பண்ணி போட்ட ஒரு டேக். இதுல யாரு இடையில பூந்தெல்லாம் எதுவுமே பண்ணல. அது திட்டமிடப்பட்ட, எப்படி வந்து பாஜக திட்டமிட்டுச்சோ, ஏங்க எப்படி வந்து அதுதாங்க சொல்றேன். எப்படி அது வந்து இப்போ திமுக திட்டமிட்டுச்சோ, இல்ல எல்கேஜி அது வந்து ஒரு எல்கேஜி எதேச்சியா யூகேஜி பசங்க மாதிரி நீங்க சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, சொல்லிட்டு நான் அவரு சொல்ல அதை வந்தேன் வந்து அப்ப நீங்க சொல்றாரு. அதுதான் ப்ரீகேஜியா? திருப்பி சொல்றேன் எனக்கு கார்த்தி. புரியல. எனக்கு இவங்க அதான் 2 திருப்பி பேருமே சொல்றேன் கார்த்தி. கோமாளின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கோமாளியை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு இல்ல பேசுறீங்க நீங்க. இல்ல திருப்பி அதான் சொல்றேன். இது என்னன்னா, இது எல்லாமே யார் அட்வைஸ்ல இந்த ஸ்பீச் எல்லாம் எழுதி தர்றாங்கன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி தான் பிரசாந்த் ப்ரோ அவன் எல்லாத்துக்கும் இன்னும் ரொம்ப மட்டமான ஒரு ரைட்டர் இருப்பான் ஆளு. அவன் ஒரு ஆளே கிடையாதுங்க. ஏங்க அவனை ஏன் நான் திட்டணுன்றதுக்கு காரணமே சொல்லிடுறேன் ஓப்பனா. ஒரு 4 என்கிட்ட ஒரு டிவிஐக்காரரு என் கூட பேசினாரு, அது ஒரு ட்விட்டர்னு வச்சுக்கோங்களேன். யாரு நம்ம ராம்குமார், அதுக்கு வந்து அதுக்கு பதறானுங்க. அவர் பீச்சு போயாச்சு, அவரோட இப்படி போட்டோ எடுக்கலாம் அப்படி இப்படி போடலாம். டேய் இதை வந்து கேட்கறதுக்கு நீ ஒரு ஆளா? முதல்ல நீ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் என்ன பார்க்கணும்? நான் வந்து யாரோடய போட்டோ எடுப்பேன், என்னவோ பண்ணுவேன். இதெல்லாம் இதை அவன் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் ஒரு சல்லி பையங்க, அவன் வெட்டு பையன், அவன் ஜானுவரி சம்பின்றவன்.
இல்ல 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 டிவிக்கே நான் எங்க அங்கெல்லாம் டிவிக்கே எனக்கு திட்டுறதுக்கு அவரு காரணமே இல்ல இல்ல அவன் தாங்க. இல்ல இல்ல இந்த லெட்ஸ் பி வேலையை ஹானஸ்ட். பார்த்ததுல இருந்து எனக்கு கோவம். என்னடா இவ்வளவு இல்ல கேவலமா கார்த்தி யோசிப்பான் இல்ல ஒருத்தன், இல்ல இவ்வளவு இல்ல பைத்தியக்காரனா சாரி இருப்பான். இல்ல சாரி எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அதங்காட்டி நான் அதுக்குள்ள வரல. ஆனா இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இல்ல அவர்தான் மாற்றம் ஒன்று வேண்டும். இல்ல இது இல்ல அன்புமணின்னு ஒரு அதெல்லாம் அதெல்லாம் ஓகே, பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாற்றம் முன்னேற்றமா அன்புமணியா ஓகே சூப்பர், அதெல்லாம் கூட ஓகே தான். டைரக்டா சிஎம் ஆக்குவேன்னு இல்ல சொல்லி இல்ல அன்புமணி பாவம் ஒழிச்சு விட்டாருன்னா அவர் மனுஷன், இது அதை வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க, அதை விடு பாவம் அவர் அந்த ஆக்சுவலா நீங்க மனுஷன் அந்த பாவம். 2 ஆடியோ லீக் கேட்டீங்கல்ல, 2 ஆடியோ லீக் அவனுடைய ஸ்பீச் வந்து 2 பேர்த்திட்ட பேசி அந்த ஆடியோ லீக் ஆச்சுல. ஆக்சுவலா நீங்க ஆடியோ லீக்ல அவன் பேசினதான் நீங்க கேக்குறீங்க. எனக்கு 1 மாசம் முன்னாடியே அது தெரியும். இவன் இப்படித்தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தான். இல்லையா நான் அதுதான் எனக்கு சொல்றேன் 1 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் இப்படிதான் இந்த கட்சியில இருக்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தான். இல்லையா நான் இதுதான் சொல்றேன் என்னன்னா, அரசியல்ங்கிறது நேரா களம் காணணும். நாம இங்க உட்கார்ந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ராஜா மாதிரி பண்ண முடியாது. அதாவது என்னன்னா, ராஜா மாதிரி நான் சீட்ல உட்காந்துக்குவேன், எனக்கு அட்வைஸ் தாங்க, நான் போய் ஸ்பீச் பேசுவேன் அப்படிலாம் இல்ல. அவன் எப்படி சட்டையை முடிச்சுட்டு களத்துல இறங்கினாலும் நாமளும் சட்டையை முடிச்சுட்டு களத்துல இறங்கி தானே ஆகணும். நம்ம ஸ்பீச்சை நாம தான் பேசணும். இன்னொன்னு நீ இல்ல ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, இப்ப ஜெயலலிதா எல்லாம் கடைசி டைம்ல மட்டும்தான் ஒரு ரேலி மாதிரி போவாங்க. ஈவன் லாஸ்ட் 2016 அவங்க பயங்கரமா ஜெயித்தது அது மாதிரிதான். ஒரு எம்ஜிஆரும் அது மாதிரிதான் போனாங்க. அதே மாதிரிதான் ப்ரொஜெக்ஷன் அது 2024 மாதிரி நடக்கிய, கவலைப்படாத. 2024 அப்படியே நடக்கும், வெயிட் பண்ணும். ஒரே ரேலியா ராபின் சார் என்ன மேட்டர்னா, திரும்பலாம் திமுக ஆட்சி திராவிட மாடல் வராதியா. நீ அடுத்த டைம் இந்தியாவுக்கு வரும்போது திராவிட மாடல் இருக்காதியா, ஒழிக்கப்படும்யா திராவிட மாடல். இப்ப என்னன்னா ராபின் சார், இங்க வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா சொல்லிட்டு முடிச்சுட்டு போறேன். ஏன்னா காலைல போயிட்டு நான் வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குது, போய் டைல்ஸ் வேலை இருக்கு நாளைக்கு, அங்க போய் பார்க்கணும். என்ன மேட்டர்னா, இது வந்து இப்ப வளர்ற கட்சி, அதனால வந்து எல்லாருமே அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனா இவ்வளவு ஈஸியா மக்கள் கொடுத்த இடத்த நினைச்சிடாதீங்க. அது மட்டும்தான் ஒரே ரெக்வஸ்ட். ஏன்னா நடிகர் வேற, அது வேற, அது என்டர்டைன்மெண்ட். அதுல வந்து எல்லாத்துக்கும் உங்களை லவ் பண்றோம். நாங்க வந்து உண்மையாலுமே உங்களோட உழைப்பை உங்க ஒரு பர்சனா ரொம்ப லவ் பண்றோம். பட் அரசியல் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வாழ்வா சாவாங்கிற மாதிரியான ஒரு மேட்ரு. இதுக்குள்ள வந்து நீங்க உண்மையாலுமே மாற்றம், நீங்க அந்த டிசப்பாயின்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. பாவம் எங்களெல்லாம் விட்டுருங்க, நாங்களே எப்படி இருந்தாலும் இருப்போம். தவாக ஆட்சியில் இருந்தாலும் நல்லா தான் இருப்போம், திமுக இருந்தாலும் நல்லா தான் இருப்போம், அதிமுக இருந்தாலும் இல்லாம. ஆனா ஒரு ஏழை வந்து அவன் வந்து மன்னராட்சியில இருக்கான் பஹ்ரைன்ல. ராபின்சன் அங்க திராவிட மாடல் ஆட்சியில் இருக்க ஆளு மன்னராட்சியில உட்கார்ந்து இருக்கான். இங்க இருக்க மன்னராட்சி மாதிரி அங்க இருக்க மன்னராட்சியில உட்கார்ந்து இருக்கான் பஹ்ரைன்ல. இல்ல அங்க வந்து கவலையே கிடையாது. இல்ல அங்க வந்து நல்ல மன்னராட்சி. சோ இது என்னன்னா, இந்த இன்னைக்கு பேச்சு வந்து நான் தான் சொல்றேன், டிசப்பாயிண்டிங் கிடையாது. பட் என்னன்னா இவ்வளவு ஷாலோவா பேசக்கூடாதுங்கிற நான் பேசுறன்னு முடிவாயிடுது. திமுக, அதிமுக, பாஜக, அமித்ஷா, மோடினா மோடி, ஸ்டாலின்னா ஸ்டாலின், உதயநிதினா உதயநிதி. நேரா பேசு. அதுதான் அரசியல். ஏன்னா எல்லாம் கட்டி பிடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு நாம் தமிழ்ல இருந்து போன ராஜீவண்ணன் பேசாததா, வைகோ பேசாததா, நாஞ்சில் சம்பத் பேசாததா, எல்லாம் திமுக. ஒரு சேகர் பாபு ஒரு பாயிண்ட்ல வந்து அதிமுக இருந்து வருதானே. செந்தில் பாலாஜி பேசாததா, சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி. சேகர் பாபன்ல ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக மாத்திட்டு போயிட்டு சைதாப்பேட்டில் போய் சொல்லியிருக்காரு, என்னம்மா அட்டகாசமா ஓட்டு போட்டியா அண்ணா, நீங்க சூப்பர்னு அட்டகாசன்னு இப்பதானே ரெட்டையிலை ஓட்டு போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரா. இவர் கட்சி மாறுறதே அவங்களுக்கு தெரியல. அப்பெல்லாம் ஒரு பெரிய இருந்திருக்கு சேகர் பாபனுக்கு. சோ நான் என்ன சொல்றேன், அப்படி எதிர்த்து அதுதான் அரசியல். நீ வந்து உன்னோட விஷயத்துக்கு 100% உண்மையாரு, அட்டி நகுத்து. உங்ககிட்ட உண்மை இருக்குதுன்னா மக்கள் ஏத்து கூட நின்றுவான். ஒரு சின்ன ஒரு சேஃப்கேமே இங்க வந்து இல்ல கிடையவே கிடையாது. நீ மதுளுக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா அவ்வளவுதான் மாட்டேன். நடுவில் நின்னெல்லாம் இங்க அரசியல்ல போகவே முடியாது. சீமான் மாதிரி ஒண்ணு அந்த சைடு நில்லு, இல்ல இந்த சைடு ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்ல ரோட்டுக்கு எந்த பக்கம் நடுவாள்னா ராடி கார்த்தி இது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. ஏதாவது வேணும்னா எடுத்து டக்குனு போட்டு விட்டுறோம். பண்ணி வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லையா அதுதாங்க உண்மை. நான் என்னங்க எதிர்பார்ப்பேன், திமுக எனக்கு பிடிக்கல, திமுக திட்டுறவர் தானே எனக்கு பிடிக்கும்.
அது உருட்டு சும்மா வந்து பாயசம் ஒண்ணுதான், பாயாசம் ஒண்ணுதான். அந்த இல்லையா பாயாசம் இது வந்து பாயாசம் ராபின்சா இதெல்லாம் இப்போ ஹிட்டா பேசிக்கிட்டு இருந்தா எவங்க உட்காந்து ராபின்சா பார்த்துட்டு எனக்கு என்ன இருப்பான். பிடிக்கும்? பிஜேபி ராபின்சா திட்டம் இந்த பிடிக்கும். டிப்ளமசி வந்து ஒரு இட்டிஸ் பிரசாந்த் பண்ண வேண்டியது. ஏன் தெரியுமா? அவன் ஒரு சின்ன ஆளு, அவன் வந்து ஒரு குடும்பம் இருக்குது, அவன் ஏதோ ஒரு வருமானத்துக்கு இருக்குது, யாரையும் பெருசா பழிச்சுக்க முடியாது, நான் பெரிய அரசியல் கட்சி தலைவன் கிடையாது, நான் போய் டீப்பா எதுவும் பேச முடியாது. ஆமா, இந்த ஜெயிலுக்கு மாதிரிதான் போக முடியாது. எல்லாருமே. ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலுக்கு போக அங்க முடியாது, போனா இருக்க எவனும் ஜாமீன் கஷ்டம். எடுக்க மாட்டான், விட்டுருவானுங்க, ஆமா, தருவீங்கணும். பிரசாந்த் ப்ரோ உங்களை எல்லாம் ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க ப்ரோ. உங்களை எல்லாம் இல்ல இல்ல சப்போர்ட் பண்ண இல்ல தூக்குற இல்ல உருப்பட்ட சொல்றேன் இல்லைங்க, ராபின்சா, பேர்லாம். நான் என்ன சொல்றேன், பிராக்டிக்கல் பிரச்சனை உங்க அண்ணன் சொல்றாரு. இருக்கிறாரு, சீமான் அண்ணன் இல்ல இருக்கிறாரு. அப்படிலாம் யாரும் இல்ல ராபின்சா. சீமான என்ன பண்ணுவாரு? இல்ல இல்ல நான் ரொம்ப பெருமையா நான் வந்து இப்போ ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிக்க நான் விரும்புறேன். அப்பா இறந்தப்போ முதல்ல கூப்பிட்டது நாம் தமிழருடைய நிர்வாகிகள் தான். அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என் ஃபேமிலி மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு, இடுமாவனத்துலேருந்து எல்லாரும் கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ஆறுதல் சொன்னாங்க. அதை நான் வந்து ஆயுசு இருக்கு வேற எந்த கட்சிக்காரனும் கூப்பிடல, இது சும்மா பேருக்கு கூட கூப்பிடல, அந்த அளவுக்கு தான் இருந்தது. அது வந்து உண்மையாலுமே அவங்க வந்து என்னை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நினைக்கிறாங்க. நாளைக்கு முரண்கள் வந்தாலும் கூட வரும். ஆனா அவங்களுடைய அந்த அந்யோன்யத்தை நான் வந்து ரொம்ப ஆயுசு ஃபுல்லா நான் வந்து அந்த மரியாதையை நான் அவங்களுக்கான அந்த இடத்த வந்து எப்பவுமே வச்சிருப்பேன். பட் இங்க மேட்ரு அது இல்லை. என்னன்னா எனக்கு விஜயனும் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. இந்த அட்வைசர் இந்த இலை டீ இவனுங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த லீலா பேலஸ் ஹோட்டல் பக்கத்துல இருந்தா லைஃப் தெரியாது தலைவா. அது இல்ல, தமிழ்நாடு இல்ல தலைவா. அது இறங்கி வாங்க தலைவா, வாங்க செங்கல்பட்டுல ஒரு ஒரு வாரம் இருங்க, முடிச்சுதான் போங்க, கடலூர்ல போய் ஒரு வாரம் ஒரு முகாமை போடுங்க தலைவா, ஃபன் பண்ணலாம் தெரியுமா தலைவா. ஏங்க இதெல்லாம் ஒரு ஒரு 1000 வருஷத்துல ஒருத்தனுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க விஜயனா. போங்க, களத்துக்கு போங்க, உட்காருங்க, சீக்கிரட்டா போங்க, அந்த மக்கள் என்ன பாடுபடுறாங்க உட்காருங்க, பாருங்க பாருங்க, போங்க, அனானிமஸா போங்க. தெரிஞ்சு போனா தானே பிரச்சனை, அனானிமஸா போங்க. அப்பதான் வந்து நீங்க உட்காந்து மேடையில பேசுறப்ப அந்த உப்பு காத்த கடலூர்ல இருக்கிற பிரச்சனை கடலூர்ல உட்காந்தாதான் தெரியுது, அவினாசியில் இருக்கிற பிரச்சனை அவினாசியில உட்காந்தாதான் தெரியும். தூத்துக்குடியில போய் உட்காந்து அந்த புகை காத்த சுவாசிச்சு உங்களுக்கு பச்சை கலர்ல சளி வந்தா மட்டும்தான் தூத்துக்குடிக்காரன் என்ன பண்றான், அவன் என்ன செத்து பொழைச்சிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியும். மெட்ராஸ்ல இருந்து தூத்துக்குடிக்காரன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியவே தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஏசி அறைகள்ல அவனோட வழி தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் போங்க, இருங்க. நீங்க அப்போ உங்க மேடை பேச்சு என்னன்னா அனுபவ பேச்சா மாறும். அதான் சீமானந்தம் பண்றாரு, அனுபவ பேச்சு. அங்க என்ன ஸ்பீச், என்ன ப்ரிப்பரேஷன் இருக்கு, அடிச்சு நகர்த்தி 2 மணி நேரம் பேசுவோம் அப்படி. இல்ல இதெல்லாம் வந்து ஜான் இல்லாம இருந்தாதான் நடக்கும் பிரசாந்த். ஓப்பனா இல்ல, அது நான் வந்து இன்னைக்கு ஒரு உதயன் பாக்குறேங்க ரவீன் சார். இன்னைக்கு வந்து உதயன் நீ 1000 கூட சொல்லு, ஆரம்பத்துல அவர்லாம் திணறினாரு. ஆனா ஒவ்வொரு தொகுதியும் அந்த பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. போய் இப்போ அந்த மட்டும் மக்கள் என்ன இரியா திணறாரு. அது உடனே ஓடி இல்ல வந்துருவான். உடனே தூங்கிட்டு இருக்கிறவன ஏங்க, போர்வையை போட்டு புரியல ஓடி எனக்கு. வந்துருவான். இப்போ மட்டும் என்ன, இல்ல இப்போ மட்டும் என்ன, இரு இரு தினம் இல்ல அடிக்கிறாரா? அவரு தினம் இல்லையா, தாங்க இருக்காரு. இரு இரு ஒரு இந்த சுற்றுப்பயணங்கள்லாம் ஒண்ணு, ஒரு ஒரு ஏரி அதாவது வந்து ஒரு நீட் வேலையோ ஒழிக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க, அதை விட்டுருங்க. அத முடியா, வெக்கம், மானம், வேற சூடு, டாபிக் அந்த சொரணை பேசுறேன். இதெல்லாம் பொய்ய நீட் ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் வேற அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு சம்பந்தமே அடுத்த இல்லாத டாபிக் போங்க. நீ அதுக்கப்புறம் உதயனை அவரை பத்தி பத்தி பேசுங்க. பேச முடியாது. வெக்கம், மானம், சூடு, அவரை சொரணை பத்தி பேச இருக்கு உங்களுக்கே காண்டாவது. இருக்கு நாங்க நீட் ஒழி இல்ல ஏன் வெக்கம், டென்ஷன் மானம், ஆகுது? சூடு, ஒரு சொரணை 5 நிமிஷம் இருந்தா நீட் பேசிக்கிறேன். ஒழிக்க தெரியும் நீங்க சரி சொல்லி சரி 4 வருஷம் ஆச்சு இல்ல. நீ சம்பந்தமே சரி, இல்லாம அதுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு அடுத்த பேசுறாருன்னா அதுக்கு பேசுறேன். பதில் சொல்லிட்டு உதயனை பத்தி பாசிட்டிவ் இல்ல பேசுங்க. இல்ல 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 அது ஓகே. அது உனக்கு உதயம் மேல ஆனா ஏத்துக்க காண்டுங்கிறது மாட்டேன். நான் ஒண்ணு பண்ண முடியாது. அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. அவ்வளவுதான். நீங்க நீ என்ன சும்மா ஏத்துக்காட்டி பரவாயில்ல, பட் இத பேச விடு. என்னன்னா உங்க என்ன உங்க ரகசியத்தை மேட்டர்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வெக்கம், யோ சூடு, சொரணை இருந்தா நீட் ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களா? அதை நாங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்லுவோம். வாங்க. நாங்க 2036 சொல்லுவோம். நீ அதெல்லாம் கேட்காத. நீ ஆனா சொல்றது மட்டும் கேளு. என்ன மேட்டர்னா, அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் கிரவுண்ட்ல மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த அனுபவ பேச்சு வந்து நீங்க ஜாஸ்தியா இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து அந்த அனுபவப்பட்டு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனே இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டு அப்படி அவரு. சோ இந்த அனுபவம் எங்க வரும் அப்படின்னா, இந்த அரசியல் அனுபவம் என்னன்னா, அந்த இடங்கள் விசிட் பண்ணும்போது அதோட பிரச்சனை தெரியும். சோ விஜய் என்ன களத்துக்கு சும்மா நியாயத்துக்கு பேசாதீங்க. இரியா நான் சொல்றேன். திருப்பியும் சத்தியமா தேட்டிக்கல் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. இரியா 2 நிமிஷம் நீங்க அப்புறம் பேசியா. என்னன்னா திருப்பியும் என்னன்னா, நடைபயணம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மீடியா, யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே மைலேஜ். விஜயோட பேச்சுல விமர்சனம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட ஏத்துக்குவேன். ஆனா அவரு வந்து உதய் வந்து சரியா போய் எல்லா தொகுதியிலும் பார்த்து பேசுறாரு. அவர்கிட்ட இருக்க முடிச்சு விஜய்கிட்ட இல்லைன்னு நீங்க சொல்றதுன்னா வந்து குபீர் காமெடி. சரி ஓகே விடு. ரைட் விடு. சரி, இப்ப என்னன்னா திருப்பி என்னன்னா மீடியா ஏன் பின்னாடி வருதுன்னா,
இன்னைக்கு மீடியாவுக்கு வியூஸ் நீங்க தான். அதனால தான் பின்னாடி வருதோ தவிர, நீங்க வந்து மிகப்பெரிய அரசியல் அனுபவம் பெற்றவர். நீங்க அதெல்லாம் கிடையாது. உங்களை போட்டா அவனுக்கு நிறைய மில்லியன் வியூஸ் வருது. அதுல இருந்து நிறைய காசு வருது. காசு கம்மியாச்சுன்னா வரமாட்டான். இவ்வளவுதான் மேட்டர் மீடியா. அப்போ திருப்பியும் மீடியாக்காண்டி ஒரு நடைபயணம் பண்ணாதீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. போய் நடைபயணம் போகிறார் அப்படின்னா 1000 பேர் போட்டு அண்ணா அண்ணாமலை பண்ணார்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அண்ணாமலை என்ன பண்ணாரு நான் பார்த்துட்டு அது நல்லதும் இருக்குது, நிறைய பிரச்சனைகளும் எனக்கு புரியல. என்னன்னா என்ன புரியல? ஆமா இப்ப அவனாசியில வந்தாரு. இரு நான் சொல்றேன், தூங்கி இருக்கிறோம் திருப்பி நான் சொல்றேன். அவனாசியில் நடைபயணம் வந்தாரு. எங்க நம்பியூர்ல இருந்து எல்லாம் இங்க லாரில இருந்து கூட்டு வந்து இறக்குனாங்க. இறக்கி பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி டீமா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடத்தாரு. அது வந்து ஒரு டுபாகூர் நடைபயணம். அது அதை பண்ணாதீங்க. அதாவது அந்த மீடியா மேனேஜ் பண்றதுக்காண்டி அந்த ஃப்ரேமுக்காண்டி ஒண்ணு பண்ணாதீங்க. இல்லையா அவினாசில ஓட்டு ஏறி இருக்கா இல்லையா? யோ ஓட்டு ஏறுதுங்கிறது பிரச்சனை இல்லையா? யோ மக்களோட நீ அவினாசிக்கு வந்த அவினாசியோட இஷ்யூவை என்ன அட்ரஸ் பண்ணிருக்க? நீ அது அட்ரஸ் பண்ணாமலாம் அவினாசில ஓட்டு எதுக்கு நடைபயணம் வந்த? எங்க ஊருக்கு எதுக்கு வந்த? வந்தாரு இல்லங்க, அங்க ஓட்டு நடந்துட்டு போறக்கா வந்த? எதுக்கு வந்த? இன்னைக்கு பேசிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு பேசிருக்காரு நீங்க உட்காந்து அப்பாவோட ஸ்பீச் டிஷர்ட் போட்டுட்டு சட்டை போட்டுட்டு கீழே ப்ரௌன் பேண்ட் போட்டுட்டு உட்காந்து சோஃபால உட்காந்து பேசுற ஸ்பீச் மட்டும் பார்த்தா இல்ல உதயண்ணா ஊருக்கு போய் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வந்து அவர் பேசுற ஸ்பீச் இன்னைக்கு பேசிருக்காரு அண்ணாமலை இன்னைக்கு பேசிருக்காரு. திருப்பூருடைய காட்டன் எக்ஸ்போர்ட் பத்தி பேசிட்டு இருக்காரு. அது நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு பேசிருக்காரு, பாத்துருக்கீங்களா? அப்புறம் சும்மா என்னங்க நீங்க அண்ணாமலை மாதிரி அட்ரஸ் பண்றது யாருங்க இருக்கா இஷ்யூவை? சும்மா ஏங்க நீங்க இன்னைக்கு பேசிருக்காருங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காருங்க. இல்லையா? சரியா, சூப்பரியா, முடியா. அப்புறம் நான் உன்னை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உதயன்னு சொன்னாலே நீ வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்து சண்டை போறதுக்குலாம் வர மாட்டேன். சரி, ஓகேயா, ரைட்யா, உன் மெரிட்டு கதையா, சூப்பரியா, விட்டுறியா? நான் இப்ப விஜய் எனக்கு சொல்றேன், நீங்க பெருமை பேசுறதுதாங்க எனக்கு பிரச்சனை இல்ல. அண்ணாமலை சூப்பரியா பாருங்க, நீங்க எல்லாரும் ஈக்குவல் ஸ்லாப்ல வச்சுட்டு பேசிட்டீங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல. எல்லாரும் ஈக்குவல் பேசினா ஓகே. ஆனா உதயன் இல்லையே, நான் இப்ப எனக்கு பிரச்சனை உனக்கு பிரச்சனையா இருக்கு, அது தப்பு இல்லைங்கிறது நான் சொல்றேன். ஆமா, கண்டிப்பா அதுக்கு விமர்சனம் பண்ணல. நான் ஏத்துக்கிறேங்க. நான் அப்படி விட்டு கொடுப்பேன். அதை நீ விட்டு கொடுங்க. நீங்க வந்து டக்குன்னு போற பக்கம் வந்து உதயநானும் பெரியாரோட வாரிசு மாதிரியும் அண்ணாவோட வாரிசு மாதிரியும் அவர் வந்து இது மாத்திட்டாரு, அதை பண்ணிட்டாரு, அவரு மன்னராட்சி, அவர் வந்து தூக்கிட்டு வந்து நீங்க அண்ணாமலையே அப்பாயிண்டட் தானேயா? கட்சியோட எந்த கட்சியில நீங்க சொல்ற ஒரு நோட்டா கீழே இருக்க கட்சியில நீங்க சொல்ற 2% கட்சியில அந்த கட்சிக்கு தலைவர் அப்பாயிண்டட். நீங்க உட்காந்து 70 வருஷம் இந்தியாலேயே பாரம்பரிய கட்சி 70 வருஷமா ஒரே தலைவர், ஒரே குடும்பம், ஒரே தலைவர். அண்ணாமலை நாளைக்கு மாத்திருவாங்க, நீங்க மாத்த முடியுமா உங்க தலைவரை? பிஜேபி அடுத்த தலைவர் உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்லுவீங்க திமுக தலைவர் மாத்த முடியாது. திமுக தலைவர் யாரு? இன்பநிதி. 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு யாருங்க திமுக தலைவர்? போய் இந்த ஜேசன் விஜய்க்கு போய் நீங்க சால்வ போடுறீங்க, அவரை போய் பெருமை. அமித்ஷா பையன் ஜெய்ஷா இருக்கான், இப்படி எத்தனை பசங்க இருக்கானுங்க உள்ள, பையன் பேரன் எத்தனை பேர் இருக்கான் உள்ள, எல்லாம் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா அரசியல். அவங்க கேட்டா வந்து பிசிஐசில தான் இருக்காங்க. ஆமா ஆமா, பிசிஐக்கும் பாலிடிக்ஸும் சம்பந்தமே இல்ல. நீங்க அடுத்தவங்க விமர்சனம் பண்ணும்போது எதை வச்சு பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கணும்ல. எல்லாருமே நீ சொல்ற அதே குடும்ப அரசியல் தான் பிஜேபி இருக்குன்னு நான் சொல்றேன். நீ இப்ப சொல்றீல்ல அம்மா அப்பாக்கு அப்புறம் வந்து பையனுக்கு அப்புறம் பேரன் சொல்றீல்ல, அதே குடும்ப அரசியல் தான் பிஜேபி இருக்கு. அது வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். பெனிஃபிட் ஆனதே இல்லையா? பிஜேபில வந்து குடும்பமா வந்து யாருமே பெனிஃபிட் ஆறது இல்லையா? கிடையாது. நீ சொல்ற ரொம்ப சிம்பிள் இங்க ஃபேமிலியை தவிர வேற என்னங்க இருக்கு? அமித்ஷாவோட பையங்கற தவிர ஜெய்ஷாக்கு நான் ரொம்ப சிம்பிளா என்னவா இருக்காரு? சரி, ஓகே, அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா என்னவா இருக்காரு? மினிஸ்டர் இருக்காரா? அதை விட பவர்ஃபுல் பொசிஷன் அது. அவ்வளவு பெரிய ஒரு பாடிக்கு தலைவனாக இருக்கிறது பொலிட்டிக்கல் பவர் என்ன? விளையாட்டாரா?
இல்ல ஜெய் சார் ரஞ்சி ட்ரோபி எனக்கு விளையாண்டாரா? முன்னாடி என்ன விளையாண்டாரு? இது கிரிக்கெட்ல இதுக்கு கிரிக்கெட்ல முன்னாடி அந்த ஆளுக்கு கிரிக்கெட்டுக்கு அந்த ஆளுக்கு என்ன சரி ஓகே. சம்பந்தம்? இதுக்கு என்ன முன்னாடி தெரியும்? இதுக்கு முன்னாடி வந்து இருந்தவங்க எல்லாம் பிசிசில இருந்தவங்க எல்லாம் ரஞ்சி ட்ரோஃபி வந்தாங்களா? நான் அதை கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நெப்போட்டிசம், நீ சொல்ற மாதிரி நீங்க தான் நெப்போட்டிசமே இல்லைங்கிறீங்களே, அப்ப எதுக்கு நீங்க இதை பண்றீங்கன்னு நான் இதுல கேட்கறேன். ஏங்க இது இப்போ யோ உங்களுக்கு இது மொத்த நெப்போட்டிசம் தமிழ்நாடே தான், வேற என்ன அது? மொத்த தமிழ்நாடே நீங்க எழுதி வச்சுக்கலாம். யோ அது நான் இது உங்களுக்கு வந்து பிரச்சனை ஒரு தெரியாது. எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன ஒரு நல்லா எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோ. சொல்றீங்க எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சுக்கோ, ஒரு மொத்த எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நீங்க சொல்றேன். அதே எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. ஏன் மொத்த சினிமா வர்றப்போ இந்த மாதிரி ஒரு மொத்த சினிமாவையும் மொத்த சினிமா உதயநிதி வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அது உங்களுக்கு என்ன பண்ண ஆள அது முடியா உங்களுக்கு பிரச்சனை போயா, இல்ல. நீயே பேச போயா. அப்படி பேசினாலும் ஓடிடுவாரு. பாயிண்ட் வராது அடுத்து. என்ன ப்ரோ 2 பேரும் போயிட்டாங்க. தெரியலையே. ராமச்சந்திரன் திமுக அடிமை, அவன் கொத்தடிமை. இவர் லைட்டா அப்படியே இந்த பக்கமா வந்து பேசினாரு. நம்ம அது ஏத்துக்க முடியாதுங்க அந்த மாதிரிலாம். ஏங்க விஜய் விமர்சனத்தை நம்ம ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ண எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா விஜய் இப்படி பேசிட்டாரு, அது தப்பு. ஆனா உதயநிதி பாத்துக்கோங்களேன், உதயநிதி எப்படி பேச அப்படின்னு கோபம் வருமா இல்லையா? விஜய் பேசின 15 நிமிஷம் ஸ்பீச் உதயநிதி பேசுவாரா? அப்புறம் நீ அவரை தூக்கிட்டு வந்து பேசினா விஜய் விமர்சனம் பண்ணுங்க, நானும் பண்ணுவேன், எனக்குமே பிடிக்கலதான். ஆனா அதுக்கு நீ யாரை வச்சு பேசுறதும் இல்ல. இல்ல பிரதர், அவர் கொஞ்சம் பவர்ல இருக்கிறதுனால கூட அவரு பேசிருக்கலாம்ல. பவர்ல இருக்காங்க, பவர்ல எதுக்கு என்ன இருக்கு? பேசுறோம்னு சொல்லி. பவர் இருக்கட்டும், எங்க பவர்ல இருக்கட்டும், பவர் இல்லாம போட்டோம். இது என்ன அநியாயமா இருக்கு? சாகர வரைக்கும் பவர்ல இருந்துருவாங்களா எல்லாரும்? விஜய் விமர்சனம் பண்றது நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஓகேவா? விஜய் மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கு அப்படின்னா அந்த விமர்சனத்தோட அதிகமா உதயநிதி மேல இருக்கணும். 4 வருஷம் ஆளுங்கட்சி, எம்எல்ஏ, மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அவர் மேல விமர்சனம் இருக்கணும். விஜய் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி நாளைக்கு வந்து ஜெயிக்குது, தோக்குது, ஒண்ணு இல்லாம போகுது. அப்புறம் சினிமா நடிக்க வராரு, வரல, அது 1008 பிரச்சனை. ஓகேவா? அவர் மேல உங்களுக்கு விமர்சனம் வருது. ஆனா உதயண்ணா பார்த்தீங்கன்னா, இன்னும் உதயண்ணா இதுதானே கோபம் வரும் எல்லாருக்கும். உதய் நான் பேர் எடுத்தாலே தலைவர் தெரிச்சு ஓடிடுவாருன்னு தெரிஞ்சு எதுக்கு பேர் இல்லைங்க, எடுக்கிறீங்க? எனக்கு புரியல. என்ன பூச்சாண்டி கட்டிடுறாங்களா? எனக்கு உதயண்ணா பேசினா உதயண்ணா ஊரே பேசுது. அப்புறம் என்ன? முதல்ல உதயண்ணா பேசுவார வந்து பதில் சொல்லுவாரு இருக்காது. இல்ல பிரதர், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஃபீல்டுக்கு வந்து இறங்கணும். உதயநிதி இப்படி வந்து எல்லா ஃபீல்டுக்கு போய் இறங்கினாரு. அதுதாங்க சொல்றேன். ஏங்க இதெல்லாம் அநியாயமான வார்த்தை இல்ல? இதெல்லாம் அநியாயமான வார்த்தை இல்ல? விஜய் ஃபீல்டுக்கு வரணும், ஓகே, அது ஃபர்ஸ்ட் வார்த்தை சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். 2வது வார்த்தை எப்படி உதயநிதி ஃபீல்டு வந்தார்? உதயநிதி ஃபீல்டு வரணும்னு ஒரு பார்த்தாரு அவரு? அதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு தான் அவர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி உதயநிதி ஃபீல்டுக்கு இது அநியாயமான, ஏங்க அநியாயமான முட்டா இருக்குங்க அது. இல்லைங்க விஜய் மேல இருக்க விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன். அது எனக்கு பிரச்சனை. விஜய் ஃபீல்டுக்கு வரணும்னு உதயநிதி மாதிரி ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப இவ்வளவு நாள் விஜய் பேசுனீங்கன்ற கோவம் வருமா இல்லையா? விஜய் வந்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, மாநாடு நடத்துறாரு, அவரோட ஓன் கட்சி அது. அவருக்கு ஒரு ஓன் ஃபாலோயிங் இருக்கு. அது சரி தப்புன்றதுலாம் அடுத்தது. அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அவர் ஓன் கட்சி ஒன்று நடத்துறாரு, மாநாடு நடத்துறாரு, எல்லாம் பண்றாரு. உதயநிதிக்கு இவருக்கு என்ன கம்பாரிசன் இருக்கு? முதல்ல திமுக ஆட்சியில் இல்லைன்னா யாராவது உதயநிதி மதிப்பாங்களா? விஜயை மதிப்பாங்க. விஜய் இந்த எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டா கூட விஜயை மதிப்பாங்க. விஜய்க்கு அதே 500 கோடி பிசினஸ் இருக்கும். விஜய் அதே மாதிரி சினிமா நடிக்க முடியும். உதயநிதி தோத்துட்டாருன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியுமா?
திமுக ஆட்சி இங்க போட்டுங்க. அவரும் 2024 ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் உதயநிதியால ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியுமா? நீங்க என்ன ஒரு படம் நடிக்க முடியுமா? நடிக்க முடியும், அதான் மொக்கையாத ஒரு படம் நடிக்க முடியும். என்ன நீங்க யாருக்கு கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? நீங்க ஆட்சியில் இருக்காங்கன்றதுக்காக விஜய் மேல விமர்சனம் இருக்குன்னா விஜய் மேல விமர்சனம் இருக்கு, நமக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, அது ஓகே. யாரை கம்பேர் பண்ணி யாரை விமர்சனம் பண்றீங்க? இல்ல அவர் இன்னொன்னு சொன்னாரு ப்ரோ, அண்ணாமலை அப்பாயின்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்பாயின்மெண்ட் தான், ஆனா அவங்க அப்பாவுக்கு பிறந்ததுனால பண்ணல அவரை. அவரோட ஒரே அதான் படிப்பு மட்டும்தான். யாரை தூக்கிட்டு வந்து எங்க விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு இவரு? சத்தியமா இதுல ஏத்துக்க முடியாதுங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நீங்க திமுக வந்து பொன்னாச்சி கொடுக்குது, தேனும் பாலும் ஓடுதுன்னு கூட சொல்லிக்கோங்க. ஆனா யார வச்சு இங்க பேசணும்னு ஒண்ணு இருக்கு. இல்ல பிரதர் 1 இயர்க்கு முன்னாடி பிரசாந்த் ப்ரோ இதே மாதிரி தான் ஒரு ஸ்பேஸ் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அம்மா இருக்கும்போதும் வந்து உதயநிதி வந்து சினிமால நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதனால தான் வந்து எல்லா படமும் அவருக்கு ஹிட் ஆயிட்டு இருந்தது. அம்மாவோட எதிர்ப்பு மீறி அவர் வந்து சினிமால நடிச்சிட்டு இருந்தாரு. அப்பவே அவருக்கு வந்து ஒரு ஆளுமை மாரி அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டு இருந்தாரு பிரசாந்த் ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க, சிரிச்சுக்கோங்க அவ்வளவுதான், ஸ்மைலி போட்டுக்கோங்க, நீங்களே யாரை இல்ல போட்டுக்கோங்க. பிரதர் சொல்லியிருந்தாரு பிரதர். கண்டிப்பா சொல்லியிருந்தாரு. ஏன்னா விஜய் அண்ணன் வந்து இப்ப விஜய் அண்ணனுக்கு குடுத்த நெருக்கடிய வந்து உதயநிதி தான் குடுத்திருப்பாங்க. ஆனா உதயநிதி வந்து வாங்கிட்டாரு. விஜய் அண்ணன் தாங்க முடியாம தான் விஜய் அண்ணன் வந்து எதுவுமே பேசாம அமைதியா குவைட்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பிரதர் அவரு. bro, எல்லாம் கீழே இருக்கிறவங்க எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க. இருக்கு என்னங்க இவரை முடுக்கி விட்டாங்க. யாருங்க? இல்ல அவரு ஒரு அரசியல் அறிவை புகட்டிட்டு இருந்தாருல 800 பேருக்கு, அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்றாங்க. இல்லைங்க, டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா அவர் கம்பேரிசன் தூக்கிட்டு வந்து ஒரு உதயநிதி அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம ஏத்துக்க முடியல சீரியஸா. எப்படிங்க ஏத்துக்கலாம்? எப்படிங்க ஏத்துக்கலாம்? முதல்ல அது நம்மளே அசிங்கமா நினைச்சுக்கிறதுக்கு சமங்க. ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க வந்து ஒரு மனராட்சியை வந்து ஏத்துக்க முடியாது, ஒரு நெப்போட்டிசத்தை ஏத்துக்க முடியாது? உங்களால சுயமரியாதை இருக்க எவனாலையுமே அதை ஏத்துக்க முடியாது. கரெக்டா? எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல அதான் நீங்களே இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே இருந்தா கூட நீங்க நல்லாச்சு கொடுத்தா ஓகே. 4 வருஷமா நீங்க பொய்யா பேசி ஓட்டிட்டு இருக்கீங்க வாழ்க்கைய. இல்ல அதான் நீங்களே 4 சொல்லிட்டீங்க வருஷமா பொய் பேசி ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் இங்க வந்து பெருமை பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆட்சி அதிகாரத்தை தாண்டி என்ன இருக்கு இங்க? அந்த அதிகாரமும் ஒரு வருஷத்துல முடிச்சிடும். சரி அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, சுயமரியாதை இருக்கிறவனால ஏத்துக்க முடியாதுன்ட்டு. அவர் ஏத்துக்கிறாரு, அது என்ன பண்ண முடியும்? அதுதான் எனக்கு பிரச்சனை. என் பிரச்சனை அதுதான், அவ்வளவுதான். அவங்க பிரச்சனை எனக்கு தெரியாது. உடனே வந்துடுறாரு. பிசிசிஐல வந்து அமித்ஷா பையன் இல்லையா ஜெயிச்சால, பிசிசிஐ இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்ட்ட வந்து எனக்கு ஏன் அது பிரச்சனையா இருக்கணும்? உங்க பையன் வந்து தமிழ்நாட்டையே ஆட்டி படிச்சுட்டு உட்காந்துருக்காருல, 30,000 கோடி திருட்டாருன்னு உங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தூக்கி ஓரம் கட்டிங்க. இதெல்லாம் இருக்குல்ல, இதுதானே ஏன் பிரச்சனை. ஏன் பிரச்சனை நான் பேச முடியும். பிசிசிஐல எவன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? கிரிக்கெட்ல யார் கேப்டனா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஏன் பிரச்சனை அதுவா? என்னமோ பண்ணி தொலைங்க அப்படிதானே இருப்பேன். இங்க மொத்தமாவே இப்படி இருக்குல்ல. இப்ப இதை விட்டுட்டு சும்மா அங்க போய் கண்டுபிடிக்கிறாங்களா அவங்க திடீர்னு? ஏன் அதிமுக முடிக்கிறதுக்கு எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்காரு, திமுக முடிக்கிறதுக்கு உதயநிதினு ஒருத்தர் இருக்காரு. தேவையில்லாம விஜய் வந்து குறுக்க ஒரு சம்பந்தாலா ஒரு ரூட்டை போட்டு போயிட்டு இருக்காரு. அவர் சரியான முடிவு எடுத்தாருன்னா 2 கட்சியும் முடிக்க முடியும். அது அவருக்கு தெரியுமான்னு தெரியாதா, ஒன்றும் புரியல. இல்ல நீங்க அதை பாத்தீங்களா ப்ரோ அவங்க ஃபங்க்ஷன்? தனியா தான் நிப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
யாருக்கும் நஷ்டம் கிடையாது, அவருக்கு தான் நஷ்டம். அவங்க ஃபங்க்ஷனு பார்த்தீங்களா? பார்த்தேன் ஃபுல்லாக பார்த்தேன். ஒன்றும் குறிப்பிடத்தக்க இம்பேக்ட்லாம் எதுவும் வரல அந்த ஃபர்ஸ்ட் மாநாடு மாதிரி. எனக்கு ஏதாவது இது செலிப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்தது ப்ரோ. ஏதோ 1 இயர் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி அப்படி மாதிரி இருந்தது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏதோ பேசுவார் நிறையா இஷ்யூ பண்ணுவார். ஆனால் அவர் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கும்போது சரி அதுக்கப்புறம் ரிலைஸ் ஆச்சு. சரி ஏதோ கொஞ்சம் பண்றலாம் பார்த்தா ஏதோ செலிப்ரேஷன் மாதிரி இருக்கு. வந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. சரி இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் நிறைய பேசுவாரு. ஏதோ பேப்பர் வச்சிருந்த பார்த்தா நிறைய பேசுவார் நினைச்சா நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு. மரியாதை செஞ்சு போயிடல. சொல்லுங்கண்ணா. தம்பி என்ன ப்ரோ இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்திச்சு பேசிக்கிட்டாங்கன்ட்டு பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல கோயம்புத்தூர்ல. சீக்கிரம் ஆமாங்க, சீக்கிரம் வரும் நல்ல செய்தி. கொலைப்படாதீங்க 2G. பிஜேபியில ஜாயின் பண்ண போறாரா? அதிமுக அதான் சொல்றேன், ஆல்ரெடி சொல்லிருக்கேன். அதிமுக திட்டாதீங்க, அதிமுக திட்டாதீங்கன்னு ஏன் சொல்லிருக்கேன். அதான் ஏங்க அவங்க கூட சேர்ந்தா ஓட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, எங்கேயாச்சும் முடிச்சும் போடுவாங்க. வெற்றிக்காக சில விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக என்டிஏ கூட்டணி தான் வரணும், வேற வழி இல்லை. எடப்பாடி இல்லாம இல்லைன்னா திரும்ப திமுக ஆட்சி பெரிய தான். ட்விஸ்டா இருக்கு. பெரிய டிஸ்டா இல்லைங்க, நான் ரொம்ப நாளாக தாங்க சொல்லிட்டு இருக்கேன். எடப்பாடி இல்லாம அதிமுகவும் என்டிஏவும் அலைன்ஸ் வைப்பாங்க, அதுதான் நடக்கும் பாருங்க. அப்படி வச்சா எடப்பாடி வாழ வைக்கிறது தான் தமிழ்நாடு இருக்கவன் வேலையா? எடப்பாடி போனா அதிமுகவே முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் யார் இருக்காங்க அந்த கட்சி நடத்த? எடப்பாடிக்கு முன்னாடி அதிமுக இல்லையா? எடப்பாடிக்கு அப்புறம் அதிமுக இல்லாம போயிடுமா? அதெல்லாம் கேளுங்க. ஏங்க இப்ப எடப்பாடி கருத்து யாரு? எடப்பாடி பையனா? என்ன கஷ்டம் தான். கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த கட்சி அந்த ஸ்ட்ரக்சர் பின்னாடி இருக்கும், அவ்வளவுதான். அப்படியே தான் இருக்கும். யார் வந்தான்னு யார் போனான்னு. ஜெயலலிதா செத்துட்டாங்க, சசிகலா வந்தாங்க, சசிகலாவும் போயிட்டாங்க, ஓபிஎஸும் போயிட்டாரு, எடப்பாடி வந்தாரு, அந்த கட்சி அப்படிதானே இருக்கு. அப்புறம் என்ன? நீங்க அவரு போயிட்டா இதாயிரும், இது ஊர் போயிட்டாரு, அந்த மாதிரிலாம் யார் போனாலும் எந்த கட்சி அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க. ப்ரோ இப்போ டிஎம்கே இதோ டெமாலிஷ் பண்ணணும்னா இப்போ டிவிக்கு வந்து ஏடிஎம்கே ஜாயின் பண்ணதும் உண்டா? டிவிக்கே ஏடிஎம்கேயோட ஜாயின் பண்ணவே முடியாது ப்ரோ. அது லாஜிக்காவே அது செட் ஆகாது. ஏன்னா அவரும் ஏன் செட் ஆகாதுன்னா விஜய் அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றாரு. விஜய் சூப்பர் ஸ்டாரா நிக்கிறாரு. அப்படின்னும் போது அவர் வந்து எடப்பாடி சிஎம்னு சொல்லி போய் நிக்கிறாருனாலே அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய இமேஜ் கெட்டு போயிடும். அங்கேயே வந்து அவருடைய இமேஜ் குறைஞ்சிடும். அதை விஜய் அந்த கால் எடுக்கவே மாட்டார். அதை மீறி எடுத்தாருன்னா கூட நீங்க சொல்ற மாதிரி இல்லைங்க, அவர் வந்து திமுக அழிக்கிறதா என்னோட நோக்கம், நான் வந்து அதிமுக கூட்டணி போறேன்னு விஜய் எடுத்தா கூட அவர் என்ன கேட்பாருன்னா 50-50 ஷேரிங் கேட்பாரு. 117 நீ நில்லுங்க, 117 நான் நிக்கிறேன், பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு. அப்படியே அந்த 117 எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டாரு. ரெண்டாவது பிரச்சனை அது. இல்ல 100 கூட வச்சுக்கோங்களேன், 100 கேட்கிறாரு விஜய் அப்படின்னா அந்த 100 கூட எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு அவர் மோடி கல்ல விழுந்துட்டு போயிடுவார்ல. ஓகே, அதையும் மீறி எடப்பாடி ஒருவேளை ஒத்துக்கிட்டு கூட 100 கொடுக்குறேன், 117 தொகுதி கொடுக்குறேன்,
வாங்க தம்பி நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நிற்போம். ஆனா என்னை செய்யும்னு சொல்லுங்கன்னு சொல்லி எடப்பாடி கேட்பாரு. அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. விஜய் சொல்லவே மாட்டாரு. அதே மாதிரி விஜய் அப்படி சொல்லி நின்னா கூட எந்த தொகுதி யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்குறதுன்னு பிரச்சனை வரும். அவர் என்ன கேட்பாரு, எனக்கு சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் இந்த பக்கம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்க பெல்ட்லாம் எனக்கு 50 கொடுங்கன்னு கேட்பாரு. எடப்பாடி என்ன சொல்லுவாரு, இல்லைங்க இந்த பக்கம் தான் நாங்கள் ஜெயிப்போம், இந்த பக்கம் நாங்கள் இல்லை, நீங்க வந்து இந்த கன்னியாகுமரி பக்கம், திருநெல்வேலி பக்கம், மதுரை பக்கம், தேனி பக்கம் அங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சென்னை பக்கம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அங்கதான் எங்களுக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு எடப்பாடி கொடுப்பாரு. அங்க பிரச்சனை வரும். இதே மாதிரி நின்னா கூட ஒரு வேளை கூட்டணி ஆட்சி வந்துருச்சுன்னா எடப்பாடியும் விஜய் சேர்ந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னா யாரு சிஎம்ன்ற பிரச்சனை வரும். அப்போ எடப்பாடி சிஎம்மா இருந்தாருன்னா அவர் சிஎம்மா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிவிகே விலைக்கு வாங்கிடுவார். டிவிக்கு ஒரு 30-40 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 20 பேர்த்து விலைக்கு வாங்கிடுவார். விஜய்க்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் விஜய் கட்சிக்கு. அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் மீறி கூட்டணி ஆட்சி ஒன்று நடத்தி எல்லாம் பண்ணா கூட 2029 எலெக்ஷன் வரும்போது எடப்பாடி திரும்ப விஜயை டவுன் பே பண்ணுவார், விஜய் கட்சியை உடைக்க பார்ப்பாரு. இதெல்லாம் நடக்கும். ஸோ கூட்டணி இந்த டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி அதெல்லாம் நடக்காத காரியங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது 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 லாஜிக்காவே செட் ஆகாதுங்க. அது சும்மா இந்த சொகுசு கரிவெல்லாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க, சிரிப்பு தான். அது அது நடக்கவே நடக்காது. இப்போ பிரசாந்த் ப்ரோ சொன்ன மாதிரியே வந்து எப்படி ஒரு வர எலெக்ஷன் எப்படி ஒன் சைடா மாறிடுங்களா? டிஎம்கேக்கு 200 சீட் கன்ஃபார்ம் ஆயிருமா? எப்படி? இப்படிதான் 2010 பேசிட்டு இருந்தாங்க. இல்ல பிரதர், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், உங்களோட இதுல இருந்து சொல்றேன். அதுதாங்க நானும் சொல்றேன். 2010 இப்படிதாங்க பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு நம்ம தான் ஜெயிச்சிருவோம், நம்மளோட எதிர்க்க ஆளே இல்லைன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ 2 மாசம் 3 மாசம் தான் பொலிட்டிக்கல் சினாரியோ மாறுது இல்லையா? மகாராஷ்டிரால மே மாசம் பிஜேபி தோக்குது, இங்க செப்டம்பர்ல பிஜேபி திரும்ப அடிச்சு நூத்தி காலி பண்ணி ஜெயிக்குது. 4 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல எவ்வளவோ சேஞ்சஸ் நடக்குது. அதனால ஒரு வருஷம் கழிச்சு நம்ம 200 ஜெயிப்போம்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதெல்லாம் வந்து கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் வச்சுட்டு நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நம்ம நல்லாட்சி கொடுத்துருக்கோம், மக்கள்லாம் வந்து ஹாப்பியா இருக்காங்க, நம்ம சொன்னதான நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீ என்ன சொல்றீங்க, எதிரில் இருக்கவனா பிரிஞ்சு நிற்கிறான், எதிரில் இருக்கவன் பிரிஞ்சு நிற்கிறான், நான் ஜெயிச்சோம்னு நீங்க சொல்றீங்க. எதிரில் இருக்கவன் சேர்றதுக்கு ஒரு நாள் போதும், ஒரே ஒரு நாள் போதும். ஒரு நாள் சேர்ந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? ஸோ எனி திங் கேன் ஹேப்பன்ல பாலிடிக்ஸ்ல. இவன் ஐஎன்டி அலைன்ஸ் வந்து 30 கட்சி சேர்ந்து மோடி எதிர்க்கிறேன்னு சொல்ற ஒரே ஒரு பில் அதில் நிற்கலையா? ஸோ அந்த மாதிரி எனி திங் கேன் ஹேப்பன். அது அதை ஒன்று மட்டுமே நம்பிக்கிட்டு அப்பாவும் அண்ணாவும் அதை நினைச்சிட்டு உட்காந்து கனவு கண்டுட்டு உட்காந்துருக்காங்க. 2026 திமுக ஆட்சி கிடையாது. எடப்பாடி ஆட்சியும் கிடையாது. தளபதி அது அந்த முடிவு அவர் தாங்க எடுக்கணும். அந்த முடிவு அவர் தான் எடுக்கணும். அவர் இன்னும் வந்து பாசிசம் பாயாசம் ஏதாவது சம்பந்தம் சினிமா எவனா பேசுற சினிமா டைலாக் வந்து பேசிட்டு இருந்தாருன்னா வேலைக்காவது. அவரோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. ஏடிஎம்கேவோட போனா இவர் தான் வந்து சபார்டினேட்டர் போகணும், அது வேஸ்ட். அப்படின்னும் போது அவர் என்டி ஆப்ஷன் எடுக்கணும். எடுத்துட்டாருன்னா அவருக்கு பெனிஃபிட் தான். எடப்பாடியா இவரா அப்படின்றதா இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் காலில் எடப்பாடி காலில் விழுந்துருவாருங்க. ஏங்க எடப்பாடி ஏன் யோசிச்சு பாருங்க, அவங்க விமர்சனம் பண்றது என்டிஏ, அதுக்கப்புறம் லோக்கல் விட்டுறது, லோக்கலோட சேர மாட்டாங்க, அவங்க என்டிஏவோட சேர மாட்டாங்க எப்படியுமே. விமர்சனமே தேவையில்லாத விமர்சனம். ஏன் கொள்கை எதிரி, என்னையா உங்க கொள்கை எதிரி? இப்படி என்னையா உங்க கொள்கை முதல்ல, அதுக்கு வாங்கியா முதல்ல என்ன உங்களுக்கு கொள்கை? இந்த கொள்கைக்கு வேற எதிரியா? நீங்க வச்சிருக்கிறதே ஒரு டுபார் கொள்கை, அந்த டுபார் கொள்கைக்கு ஒரு எதிரி வேறையா? இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது, யாரு பேசிட்டு இருக்கிறது? நீங்க இதை யாரும் சொல்லி கொடுக்கறத வச்சு பேசிட்டு இருக்கீங்களா? டெல்லியில வந்து முஸ்லீம் தொகுதியிலேயே வந்து பிஜேபி ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சுட்டு இருக்கான். இன்னும் உட்காந்து முஸ்லீம் ஓட்டு போடுவான், கிறிஸ்டின் ஓட்டு போடுவான், பிஜேபி எதிரின்னு சொன்னா ஓட்டு போடான்னு உட்காந்து நீங்க நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அவன் மாறுறதுக்கு எத்தனை எலெக்ஷன்? அவன் ஒரு எலெக்ஷன் மாறிட்டான்னு பண்ணுவீங்க. அதுக்குன்னு மொத்தமா மாற மாட்டாங்க. அதுவே இல்லாம ஆந்திரால எப்படி ஜெயிக்கிறாரு இவரு சந்திரபாபு நாயுடு? பிஜேபி எலெக்ஷன் வச்சு தானே ஜெயிக்கிறாரு. அப்புறம் என்ன, அங்க இருக்கவனுக்கு தெரியாதா? அங்க முஸ்லீமே கிடையாதா?
ஏன் தெலுங்கானால ஓட்டு ஏறுது, எப்படி ஏறுது? அங்க முஸ்லீமே கிடையாதா, கிறிஸ்டின் கிடையாதா? சார் நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு தான் முக்கியம். முஸ்லீம் என்ன அந்த 12% ஓட்டுக்கு எத்தனை பேர் அடிச்சிக்கிங்க? 12 பேர் அடிச்சிக்கிங்களா? சீமான் ஒரு பக்கம், ஒரு ஸ்டாலின் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம். அவன் என்ன 4 ஓட்டா போடுவான்? ஒரு ஓட்டு தானே போடுவான். முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு ஓட்டு தானே போடுவான். நீங்க இந்த பக்கம் போறது எவ்வளவு ஓட்டு பின்னாடி போயிட்டு இருக்கு, அதை பத்தி பார்க்கவே மாட்டேறீங்களே. நீங்க 2G நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு? இல்லைங்க, கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்புறம் விஜய்னே பேசிட்டு இருந்தாங்க. எதுவும் ஐயோ, கொள்கைலாம் அதெல்லாம் எதுவும் தாண்டி இல்ல. ராம்சன், அதெல்லாம் தாண்டி 2026ல எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம ஆட்சி பண்ணவே முடியாதுங்க நினைக்க. ஏன்னா 2026 எலெக்ஷனுக்கே மேனிஃபெஸ்டோட நீங்க இஷ்டத்துக்கு 2026ல இருந்து 2029 வரைக்கும் சஸ்டெயின் பண்ணணுமே. நாங்க 2039 44 வரைக்கும் கனவு வச்சிருக்கேயா. நீ அப்பயும் ஜி தானா? 29 என்ன ஆட்சி மாத்திருவீங்களா? ராகுல் காந்தி வந்துருவாரா? இல்ல அப்பயும் ஜி தானா இப்படி? ஆமா, ஜி தான். வேற யாரு? வேற யாரும் ஆள் வச்சிருக்கீங்களா? சண்டை செய்ய யார் ஆள் இருக்காங்களா எங்களோட? இல்ல, ஜி இருந்தாதான் ராபின்சன் உங்க கட்சி சேஃபு. தவிர யோகி எல்லாம் வந்துட்டாருன்னு வைங்க, நீங்க விட்ற வாய்க்கு உங்க கட்சி இல்லையா, ஏன் கண்டமாக்கிடுவானுங்க. வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். 2026ல ஏதாவது வச்சிருக்கீங்களா ஆப்ஷன் கேக்குறேன். 2026ல ஏதாவது ஜியை தோக்கடிக்கிற ஆப்ஷன் இருக்கா உங்ககிட்ட? 2026ல ஜிக்கு 2029 சொல்லியா? 2029 2029ல திரும்ப ராகுல் காந்தி தூக்கிட்டு வந்து ஜியை தோக்கடிப்பீங்களா? நடக்கிறத பேசியா சும்மா அப்படின்னு சும்மா என்டிஏவோட அலைன்ஸ் போலாம், அதெல்லாம் உனக்கு அப்புறம் தப்பு இல்ல. அது பெனிஃபிட்டா? அவருக்கு பெனிஃபிட்டா அதானே சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அது இன்னொன்னு, அதை விட்டு நீ 2026 மேனிஃபெஸ்டோ எப்படி கொடுக்கணும்? ரேஷன் கார்டுக்கு 3000 தரேன், 2500 தரேன், பெட்ரோலை குறைக்கிறேன், டீசலை குறைக்கிறேன், கரண்ட் பில்ல குறைக்கிறேன்னு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா திமுக சொன்ன எல்லா பொய்யுமே இன்னும் ஹைலைட் பண்ணி 2 மடங்கா சேர்த்து போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப எங்க இருக்கு காசு? 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. ஆல்ரெடி 9 லட்சம் கோடியே வரப்போகுது இந்த பட்ஜெட்டோட. அடுத்த வருஷம் 10 லட்சம் 10.5 லட்சம் வந்துடும். அதுக்கப்புறம் காசே இல்லாம சும்மா இஷ்டத்துக்கு மேனிஃபெஸ்டோ கொடுத்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சி நடத்திருக்கீங்க. முடியாதுல்ல. அப்ப நீங்க சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ இருந்துதான் ஆகணும். நீங்க சந்திரபாபு நாயுடுவாவோ நிதிஷ்குமாரோ இருந்துதான் ஆகணும் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணணும்னா. அந்த காலை யார் எடுக்கிறா? எடப்பாடி எடுக்கிறாரா, விஜய் எடுக்கிறாருன்றதுதான் இங்க பேச்சு. இல்லைன்னா திமுக அந்த காலம் எடுத்துரும். நீங்க சும்மா அவரையும் எதிர்ப்பு இவரை எதிர்ப்பு பண்ணி எதிர்த்து சும்மா உட்காந்துட்டு நீ பார்த்து எதிர்த்துட்டு அவங்க என்ன கண்டுக்க போறாங்களா உங்களை பத்தி? ராபின்சன் உங்க ஊர்ல தானே ஒரு ஆளு நான் சொன்னேன் 2029 இந்த ஐஎன்டிஏ துரத்தி விட்டுருங்கன்னு தான் நான் சந்தோஷப்படுறேனே நானே. வேண்டான்னு ஐஎன்டிஏ தான் இல்லையே, அழிஞ்சு போச்சு இல்ல ஆல்ரெடி. ராபின்சன் 29ல ஸ்டாலின் ஐயா பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி எதாவது பண்ணிட முடியாதா? இது மாதிரி காமெடி பண்றீங்க பாத்தீங்களா? உங்க ஊருக்கு வரும்போது அவரை வச்சு அடுத்த தடவை துபாய்க்கு வரும்போது நீங்க பிஎம்மா தான் வரணும்னு நீ சொன்னல. சொல்லுங்க, நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் துபாய் வரும்போது உங்க ஊபிஸ் சொன்னீங்க அடுத்த தடவை நீங்க துபாய் வரும்போது பிஎம்மா தான் வரணும். பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? நெக்ஸ்ட் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தமிழ்ல பேசுன்னு சொல்லியிருக்காரு. அதனால வெயிட் பண்ணுவோம். அவர் எப்ப தமிழ் பேசுவார்? அவர் சொன்னாரு பாத்தீங்களா, அடுத்த தோனி நான் தான். இல்ல கார்த்தி, எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. மண்டபம் வச்சது ஒருத்தன், செலவு பண்ணது ஒருத்தன், பேசுறது ஒருத்தன் மாதிரி. பிரசாந்த் கிஷோரோட லைஃப் ஜேர்னி, பொலிட்டிக்கல் ஜேர்னி நான் சொல்றேன் கேளுங்க. 2014ல ஐபேக்ல ஒரு சின்ன பார்ட்னரா செஞ்சாரு. 2012 கிடையாது, அதெல்லாம் கிடையாதுங்க. 2012ல குஜராத்துக்கு ஒர்க் பண்ணவருங்க. அவரு குஜராத்ல மோடியோட ஒர்க் பண்ணாரு. ஆக்சுவலா என்னன்னா, ஆமா, மோடிக்கு என்னன்னா அவருக்கு பயங்கரமா அவரு பெருசாதான் அந்த காசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைப்பட மாட்டாருங்க. அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் லுக்ல தலைவன் ரொம்ப அதுல ரொம்ப விருப்பப்படாரு அவரு. அப்போ விமர்சனமே அப்படி தான் பண்ணுவாங்க. மோடி குஜராத்தோட சிஎம்மா இருக்கும்போது
மோடி பார்த்தீங்கன்னா 300 சட்டப்பட்ட வச்சிருக்காரு. அவர் மேல வேற விமர்சனமே அதான் இருக்கும். மோடி வந்து 300 சட்டப்பட்ட போடுறாரு, 10 லட்ச ரூபா கோட்லாம் போடுறாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருப்பாங்கல்ல. மோடி மேல ட்ரெஸ்ஸிங்ஸ் பொறுத்து தான் விமர்சனம் பண்ணிருப்பாங்க. அப்ப அவரே கடலாம் பேசுவார். ஏமான விமர்சனம் இல்ல பண்ணாங்க. ஆரம்பம் பிஎம் ஆனப்பயே இந்த ஏ சூட்டுல எல்லாம் மோடி அதுக்கு முன்னாடி அவர் குஜராத்ல சிஎம்மா இருக்கும்போதே அவர் மேல இருக்க விமர்சனம், மோடிக்கிட்ட 500 சட்டம் இருக்கான், 400 சட்டம் இருக்கான், 300 இப்படித்தான் இருக்கும் அவர் மேல விமர்சனம். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரு. அதான சார்த்தி சொல்றேன் நீ கொஞ்சம் அவரு ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும். அவர் ட்ரெஸ் லுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு பண்ற ஒரே விஷயம் தான் கலர் கலர் ட்ரெஸ் போடுவாரு தலைவன். அது வந்து அவர் விருப்பப்பட்டு பண்ணுவாரு. அந்த லுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கேம்பெயின் குஜராத் மாடல் இதெல்லாம் பண்ணது அந்த டைம்ல அது ப்ரொஜெக்ட் பண்ணது மட்டும்தான் பிரசாந்த் கிஷோர். 2014 அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2014 அது பண்ணி சக்சஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மோடி சக்சஸ் தான். அதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷன்ல ஜெயிச்சவர் தான். அதுக்கு 20 வருஷம் முன்னாடி வந்து பிஜேபி அந்த குஜராத்ல இருந்தது தான். இவர் ஒன்றும் பெருசா மாத்தி போடல. அப்போ அவர் கூட வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2014 அவர் யூஸ் பண்ணாங்க. அவர் அதுக்கப்புறம் போய் காங்கிரஸ் வேலை பார்த்தார் யூபியில. அது புட்டிச்சு. காங்கிரஸ் வாஷ் அவுட் அங்க 2014. அதுக்கப்புறம் லாட்ரி மார்டின் இருக்காரு இல்லையா, அவரோட லிங்க்ல சேர்ந்து வெஸ்ட் பெங்கால் குடும்பம் அப்படி சொல்லு ஆதவர்ஜுனா குடும்பம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கெல்லாம் போய் கேம்பெயின் பண்றன்ற பேர்ல பேசி கேம்பெயின் பண்ணாரு. அவ்வளவுதான். அவர் ஒன்றும் பெரிய ஒரு புரட்சியெல்லாம் பண்ணி இந்த கட்சியெல்லாம் ஜெயிச்சிருமா அப்படின்ற மாதிரி கட்சியெல்லாம் ஜெயிக்க வைக்கவே இல்லை. அதெல்லாம் கிடையாது. அவர் பாத் பீகார்க்கின்னு ஒரு இயக்கம் கூட ஆரம்பிச்சிடலாங்க பீகார்ல. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போய் ஜேடியூல சேர்ந்தாரு. அவருன்னே ஜெயிக்கல. இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. அவரே வந்து தோத்து தானே. அதுக்கப்புறம் வந்து அவரு அவர் ஒரு பீகாரி. ஜேடியூல சேர்ந்து அவர் இடத்துல ஜெயிக்கிறதுக்கு என்ன? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இல்ல ஜேடியூல வந்து விபி ஆகினாரு நிதிஷ்குமார். இவர் என்ன பண்ணாரு, கட்சியை வந்து கபலீகரம் செய்ய ட்ரை பண்ணோன்னே இம்மிடியட்டா நிதிஷ்குமார் வந்து இவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு கட்சியில இருந்து. அது தெரியல உங்களுக்கு? ஆமாமா. இல்ல அதுக்கப்புறம் வந்து லாட்ரி மார்டின் அவங்க குரூப்போட சேர்ந்து வெஸ்ட் பெங்கால தான் லாட்ரி அதிகமா இருக்கும். வெஸ்ட் பெங்காலுக்கு ஒர்க் பண்ணாரு, தமிழ்நாடுக்கு பண்ணாரு. ஸோ இதெல்லாம் பண்ணி அவருடைய ப்ரொஃபைல்ல அவர் ஏத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன், இந்த கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன், தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண, இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் 300 கோடி 400 கோடி வாங்கிட்டாரு. அப்போ அவர் வந்து பிகே வந்து இங்க ஒர்க் பண்ணவே இல்லை தமிழ்நாட்டில். திமுக ஜெயிச்சிருக்காதா? இதெல்லாம் என்ன லாஜிக்கலா அது கேள்வியா இருக்கு. அவர் வந்து ஒர்க் பண்ணலன்னா திமுக ஜெயிச்சிருக்காதா? எடப்பாடி திரும்ப சிஎம் இருப்பாரு. நம்புறாங்கல்ல. இவரு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இவரு ஆதவர்ஜுனா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அவ்வளவுதான். இதுல என்ன கொடுமை. ஒரு டயலாக் பார்த்தேன். விஜய் வந்து சொல்லும்போது இது எளியவருக்கான ஆட்சி அப்படின்ட்டு சொன்னாரு. அப்படியே ஃபோக்கஸ் வந்து ஆதவர்ஜுனா மேல போகுது. அதான் என்ன இல்ல ஆக்சுவலி ஆதவர்ஜுனா பேசும்போது ஒரு ஜூம் கூட போயிருக்கும். ஒரு சர்ன்னு ஒரு ஜூம். இவரு தானே ஃபுல்லா அந்த மீடியா எல்லாம் பண்றாங்க. இல்ல பார்த்தேன். சரி ஆதவர்ஜுனாவோட மாமனார் யாரு, அவர் விஜய் வச்சு எந்த கேஸ்ல உள்ள போனாரு அதெல்லாம் பார்த்தேன். அதான் சிரிப்பா இருந்தது. ஏழை எளியவருக்கான ஆட்சி. பண்ணையார்